Hallelujah. Hallelujah. Amen. I'd like to greet you once again in the name of the Lord Jesus Christ. இன்னொரு விஷயம் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்த விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. Thank you Pastor Isaac Vasantakumar. Pastor Isaac Vasantakumar அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். Those were good words. அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாகவே அருமையான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள். My topic today is changing the dispensation. பாருங்கள், என்னுடைய தலைப்பு என்னவென்றால் யுகத்தை மாற்றுகிறது. Change the position. ஸ்தானத்தை மாற்றுதல், அதுதான் என்னுடைய தலைப்பு. So Pastor Isaac, I just want to change the position. Pastor Isaac அவர்களே, அந்த ஸ்தானத்தை விதமாக மாற்ற விரும்புகிறேன். Next year we're waiting for you in South Africa. அடுத்த வருடத்திலே நாங்கள் சவுத் ஆப்பிரிக்கால உங்களுக்காக காத்துக்கொண்டு இருப்போம். Amen. அதுதான் அவருடைய இடத்தை மாற்றுறது. I'd like to greet all the pastors present. இங்க இருக்கிறதான எல்லா ஊழியக்காரர்களுக்கும் விதமாக வார்த்தையை தெரிவிக்கிறேன். I would be failing if I do not say thank you to Pastor Paul K. Pastor Paul K அவர்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் தோல்வி அடைந்த மனிதனாக இருப்பேன். He was the one that was instrumental in organizing my trip to India. இந்தியாவுக்கு நான் வருவதற்கு என்னுடைய கூட்டங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்தது அவர்தான். And we had very powerful services wherever we went. ஆக நாங்கள் எங்கெல்லாம் சென்றோமோ நிச்சயமாக ஒரு வல்லமையுள்ள கூட்டத்தை நாங்கள் கொண்டிருந்தோம். The job of my ministry என்னுடைய ஊழியத்தினுடைய வேலை என்னவென்றால் was to encourage the bride. பாருங்கள், மணவாட்டியை விதமாக ஊக்கப்படுத்த வேண்டும், to strengthen you, உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும். so that when we leave, ஆக நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும்போது our ministry என்னுடைய ஊழியம் will be a support to the ministry that is here. இங்க இருக்கிற ஊழியத்திற்கு என்னுடைய ஊழியமானது ஒரு ஒத்துழைப்பாய், ஒரு ஆதரவாய் இருக்கும்படியாக இருக்கட்டும். And like I said in the first meeting, நான் முதலாவது கூட்டத்தில் நான் சொன்னது போல we don't have a new message in South Africa. சவுத் ஆப்பிரிக்கால எந்த ஒரு புதிய செய்தியும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை. It is one and the same message. பாருங்கள், ஒரே செய்திதான், அதே செய்திதான் நாங்கள் கொண்டிருக்கிறோம். Maybe the vessels are different, ஒருவேளை பார்ப்பதற்கு அந்த பாத்திரங்கள் வித்தியாசமா இருக்கும், but the message is the same. ஆனால் செய்தி ஒன்றுதான். Hallelujah. Amen. That is why the Pastor Isaac can feel free to say, Pastor, you have the freedom of the pulpit. அதனால்தான் பாஸ்டர் ஐசக் அவர்கள் அவிதமாக என்னிடத்தில் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் பேசுகிறதுக்கு புல்பிட்ல இருந்து பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லா அவிதமாக சுதந்திரம் இருக்கிறது, நீங்கள் பேசுங்கள் என்று சொல்கிறார். Because he knows that whatever I say, ஏனென்றால் அவருக்கு நல்லாக தெரியும், whatever he says is lining up with the word of God. பாருங்க, ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும் நான் என்னவெல்லாம் சொல்லுகிறேனோ அவர் எல்லாம் என்னவெல்லாம் பேசுகிறாரோ இது ரெண்டுமே தேவனுடைய வார்த்தையின் வரிசையிலே ஒழுங்கிலே இருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறார். Amen. Amen. Hallelujah. So Pastor Paul K, thank you very much. ஆக பாஸ்டர் பால் கே அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். One thing I admire about the servant of God, இந்த தேவனுடைய ஊழியக்காரனை குறித்து நான் மிகவும் மெச்சுகிற காரியம் என்னவென்றால், I might be preaching. நான் இங்க ஒருவேளை பிரசங்கிக்கலாம். We also had Pastor Ron Malevu in South Africa. He visited our church. பாஸ்டர் ரான் மலவோ அவர்கள் எங்களுடைய சவுத் ஆப்பிரிக்கா சபைக்கு விதமாக விஜயம் செய்திருந்தார். But when he came to Pastor Paul K, அவர் பாஸ்டர் பால் கே இடத்துக்கு அவர் வந்தபொழுது பாஸ்டர் ரான் மலவனோ Pastor Paul K sacrificed his time. பாஸ்டர் பால் கே அவருடைய நேரத்தை அதிகமாக தியாகம் செய்தார். He sacrificed his family. அவருடைய குடும்பத்தை தியாகம் செய்தார். And he took the servants of God, அவர் தேவனுடைய ஊழியக்காரர்களை எடுத்து to go church to church with them. பாருங்க, அவர்களோடு கூட சேர்ந்து விதமாக சபையாக அவர் போய் கொண்டிருக்கிறார். Although he is seated there, ஒருவேளை அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், but he is a big part in the ministry that you are receiving. பாருங்க, நீங்கள் பெறுகிறதான இந்த ஊழியத்திலே அவரும் ஒரு பாகத்தை இருக்கிறார். ஆக அவருக்கு நிச்சயமாக நம் கரங்களை தட்டலாம். So thank you Pastor Paul K. Okay, It's a great sacrifice. உங்களுக்கு நன்றி. And we highly appreciate you. நிச்சயமாக உங்களை அதிகமாக நாங்கள் பாராட்டுகிறோம். Pastor Isaac, thank you very much for allowing me behind here. பாஸ்டர் ஐசக் அவர்களே, நான் இங்க வந்து நிற்கும்படியாக எனக்கு அனுமதி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Hallelujah. And thanks for overfeeding me. எனக்கு அதிகமாக நீங்கள் விதமாக என்னை போஷித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அதிகமாக சாப்பாடு கொடுத்திருக்கார். Praise the Lord. Amen. Hallelujah. He was talking about 5 idlis and 10 idlis. பாருங்க, அவர் 5 இட்லி 10 இட்லி பத்தி பேசியிருந்தாரு. I eat one. By the time I eat the second one, I'm full. பாருங்க, நான் ஒன்னு சாப்பிடுற ரெண்டாவது சாப்பிடுறதுக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுது எனக்கு. Hallelujah. Hallelujah. But what we're going to do is like what Jesus did. பாருங்க, ஆனா நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அதை செய்ய போகிறோம். He took 2 fish and 5 loaves. அவர் 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்தார். And when he distributed it, ஆதியாகமமாக பகிர்ந்து கொடுத்தபோது there were 12 baskets left over after everybody ate. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கூட 12 கூடைகள் மிச்சமாய் இருந்தது. So I might have eaten 2 idlis. பாருங்க, நான் ஒருவேளை 2 இட்லி தான் சாப்பிட்டிருக்கலாம். But when I produce it out to you, ஆனால் உங்களுக்கு அதை நான் கொடுக்கும்போது there's going to be 12 baskets left over. பாருங்க, நிச்சயமாக 12 கூடைகள் மீதியா இருக்க போகிறது. Hallelujah. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Can you turn in your Bibles to the book of Joshua chapter 10? யோசுவா 10ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பியீர்களா? Hallelujah.
I'm going to go according to the leadership of the Lord. கர்த்தருடைய வழிநடத்தல் விதமாக அந்த ஒழுங்கிலே நான் போக விரும்புகிறேன். What will happen here is maybe my scripture reading might be longer than my preaching. ஒருவேளை என்னுடைய பிரசங்கமானது அவிதமாக நான் வாசிக்கிற வேத பாகத்தை பார்க்கலாம் அது மிக கம்மியா இருக்க கூடும். Also thank you for the well wishes for tomorrow. Is it tomorrow? Tomorrow is my birthday. அவிதமாக எனக்கு வாழ்த்துதல் தெரிவித்த உங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். You know there's one problem. பாருங்க ஒரு பிரச்சனை இருக்கு. Ladies don't want to tell the age. அவிதமாக ஸ்திரீகள் தங்களுடைய வயது என்னவென்று சொல்ல அவிதமாக தெரிவிக்க விரும்ப மாட்டார்கள். I don't know why. ஏன் எனக்கு தெரியல. ஏன் அவங்க வயசு சொல்ல மாட்டாங்க தெரியல. But I just want to declare to the church today. ஆனா இன்றைக்கு சபைக்கு அவிதமாக அறிவிக்க விரும்புகிறேன். That tomorrow நாளைக்கு I want to thank God for 52 years of my life. என்னுடைய வாழ்க்கையில 52 வருடங்கள் தேவன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். Amen. Hallelujah. Hallelujah. So in the book of Joshua chapter 10, யோசுவா 10ஆம் அதிகாரம், I'll read from verse 15 to verse 27. 15லிருந்து 27 வரை வாசிக்க விரும்புகிறேன். And Joshua returned and all Israel with him unto the camp to Gilgal. But these 5 kings fled and hid themselves in a cave at Makkedah. And it was told Joshua, saying, the 5 kings are found hid in a cave at Makkedah. And Joshua said, roll great stones upon the mouth of the cave, and set men by it for to keep them. And stay not, but pursue after your enemies, and smite the hindmost of them. Suffer them not to enter into their cities, for the Lord your God had delivered them into your hands. And it came to pass, when Joshua and the children of Israel had made an end of slaying them with a very great slaughter, till they were consumed, that the rest which remained of them entered into fenced cities. And all the people returned to the camp of Joshua at Makkedah in peace. None moved his tongue against any of the children of Israel. Then said Joshua, open the mouth of the cave, and bring out those 5 kings unto me out of the cave. And they did so, and brought forth those 5 kings unto him out of the cave, the king of Jerusalem, the king of Hebron, the king of Jarmuth, the king of Lachish, the king of Eglon. And it came to pass, when they brought out those kings unto Joshua, that Joshua called for all the men of Israel, and said unto the captains of the men of war which went with him, come near, put your feet upon the necks of these kings. And they came near and put their feet upon the necks of them. And Joshua said unto them, fear not, nor be dismayed. Be strong and of good courage, for thus shall the Lord do to all your enemies against whom ye fight. And afterwards Joshua smote them and slew them and hanged them on 5 trees. And they were hanging upon the trees until the evening. And it came to pass at the time of the going down of the sun, that Joshua commanded, and they took them down of the trees and cast them into the cave wherein they had been hid, and laid great stones in the cave's mouth, which remain until this very day. யோசுவா 10ஆம் அதிகாரம் 15லிருந்து 27 வரை வாசிக்கலாம். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். அந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போய் மக்கெதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்துக் கொண்டார்கள். 5 ராஜாக்களும் மக்கெதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்களை அழியுமளவும் சங்கரித்தார்கள். அவர்கள் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கெதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து, அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் எர்மூத்தின் ராஜாவும் லாக்கீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த 5 ராஜாக்களையும்
அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அடைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்தின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களிலே தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளித்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். ஆமென். Let's bow our heads and close our eyes. நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடலாம். Our most gracious and eternal Father, எங்களுடைய அதிகமான எங்களுடைய கிருபையுள்ள பரலோக பிதாவே, we come before your throne of grace once again. ஆண்டவர் இன்னொரு செய்யாக உம்முடைய கிருபாசனத்திலே நாங்கள் வருகிறோம். Lord Jesus, we know that the veil has been rent in twain. ஓ கர்த்தராகிய இயேசுவே, நிச்சயமாக அந்த திரைச்சிலையானது இரண்டாக கிழிக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். And we have access to the holies of holies. இன்றைக்கு நாங்கள் அந்த ஆண்டவருடைய பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு அனுமதியானது இருக்கிறது, வழியானது உண்டு பண்ணப்பட்டு இருக்கிறது. I pray this afternoon, Lord, that we will open up that golden pot. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் தாமே அந்த பொன்னான அந்த காரியத்தை எங்களுக்கு திறந்து கொடுப்பீராக. And we will get fresh manna. ஓ இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே புதியதான அந்த மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். From the holies of holies. ஓ அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். That will feed our soul today. அதுதான் இன்றைக்கு எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு போஷிக்கப்படுவதாக. I pray for every brother and every sister. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் ஒவ்வொரு சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறேன். Sanctify our hearts. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. Open up every door of our hearts. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் எல்லா கதவுகளையும் நீர் திறப்பீராக. Every chamber of our hearts. ஓ எங்களுடைய இருதயத்தை கட்டி போடுகிற எல்லா செயின்களையும் நீர் திறப்பீராக. That we will receive of your word tonight. உம்முடைய வார்த்தையை நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. Lord Jesus, I pray for the inspiration. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் ஏவுதலுக்காக ஜெபிக்கிறோம். May you bless it, O Lord. ஆண்டவரே, நீர் அதை ஆசீர்வதிப்பீராக. Together with your servant that stands behind the pulpit. ஆண்டவரே, புல்பிட்டுக்கு பின்பாக இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் சேர்ந்து நான் கேட்கிறேன். May you anoint him and use him for your glory and for your honor. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கென்று அவிதமாக நீர் அபிஷேகம் பண்ணி நீர் உபயோகப்படுத்துவீராக. Bless the interpreter as well. ஆண்டவரே, மொழிபெயர்ப்பாளரை நீர் ஆசீர்வதிப்பீராக. May he be in one accord. ஆண்டவரே, ஒரே மனதோடு நாங்கள் இருக்கட்டும். With the word of God tonight. தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒன்றாக இருக்கட்டும். We commit everything into your hands. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Jesus mighty name we pray. மகத்தான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. Hallelujah. You may be seated, my brothers and sisters. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. Tonight, my brothers and sisters, இந்த இரண்டு பொழுதிலே I want to talk about professing versus possessing. அவிதமாக வாயினால் அறிக்கை செய்தல் மற்றும் அதற்கு முரண்பாக சுதந்திரித்துக் கொள்ளுதல், அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். வாயினால் அறிக்கை செய்தல், அதுக்கு முரண்பாக எதிராக அவிதமாக சுதந்திரித்துக் கொள்ளுதல், அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. The devil, my brothers and sisters, is not interested in Christians that are professing. அவிதமாக பிசாசு ஒருபோதும் அவிதமாக வாயினால் வெறும் அறிக்கை செய்கிறதான கிறிஸ்தவர்களை குறித்து அவன் அக்கறை கொள்வதில்லை. அவனுக்கு அதிகமான ஆர்வம் கிடையாது. Let me tell you what's a professing Christian. வெறும் வாயினால் அறிக்கை செய்கிறதான கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன என்று உங்களுக்கு சொல்லட்டும். A professing Christian is saying that I am a Christian. வெறும் வாயினால் சொல்கிறதான கிறிஸ்தவர்கள் யார் என்றால் வெறும் வாயிலே தான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன். I am a message believer. நான் செய்தி விசுவாசி என்று சொல்கிறவன். I know the message. எனக்கு செய்தி நன்றாக தெரியும். But only have intellectual knowledge. பாருங்கள், ஆனால் வெறும் அவன் புத்தி சாதுரியமான ஒரு எண்ணத்தை மாத்திரம் கொண்டவனாய் இருக்கிறான். All it means is you are a good reader. பாருங்கள், அது எதை காட்டுகிறது என்றால் நீ நன்றாக வாசிக்கிறவன் என்று காட்டுகிறது. You can profess that you are in the message. நீ செய்தியில் இருக்கிறாய் என்று நீ சொல்லலாம். You can profess that God sent a prophet. தேவன் தீர்க்கதரிசியை அனுப்பினார் என்று நீ சொல்லலாம். You can profess that you know the message of the hour. இந்த மணிவேளையின் செய்தியை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீ சொல்லலாம். But what God needs tonight is action. ஆனால் தேவனுக்கு இன்று இரவு என்ன வேண்டும் என்றால் அதனுடைய செயலாக்கம் அவருக்கு தேவை. Hallelujah. Hallelujah. God needs active Christians. பாருங்கள், தேவனுக்கு விதமாக செயல்படுகிறதான கிறிஸ்தவர்கள் அவருக்கு தேவை. Hallelujah. Hallelujah. He doesn't need professing Christians. அதாவது வெறும் வாயினால் அறிக்கை செய்கிற கிறிஸ்தவர்கள் அவருக்கு தேவையில்லை. He needs Christians that can possess the gates of the enemy. பாருங்கள், விதமாக எதிரியினுடைய வாசல்களை சுதந்திரிக்கிறதான கிறிஸ்தவர்கள் அவருக்கு தேவை.
So my thought is taken from verse 24, என்னுடைய எண்ணமானது 24ஆம் வசனத்தில் எடுக்கிறேன். where Joshua says, come near, யோசுவா சொல்லுகிறான், put your feet upon the necks of the kings. நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள். So my brother, my sister, என் சகோதர சகோதரிகளே, the prophet says feet தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பாதம் என்று is சொல்லும்போது, possession. பாதம் என்று சொல்லும்போது அது சுதந்திரத்துக் கொள்ளுதலுக்கு அர்த்தமாயிருக்கிறது. Hallelujah. ஹalleluya. So it says in the message, the greatest news flash in history. அவர் சொல்லுகிறார், அவிதமாக The greatest news flash in history. அவிதமாக சரித்திரத்திலே அவிதமாக நியூஸ் ஃபிளாஷ் இன் ஹிஸ்டரி, அவிதமாக சரித்திரத்திலே இருக்கிறதான மிகப்பெரிய செய்தி, அந்த செய்தியை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Hallelujah. ஹalleluya. In that message it says, God told Joshua, அந்த செய்தியை சொல்லுகிறார், தேவன் யோசுவாவிடத்தில் சொன்னார், every place the soles of your feet steps, உன்னுடைய பாதங்கள் நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம், that's possession. அது அவிதமாக உன்னுடைய சுதந்திரத்தை காட்டுகிறதா இருக்கிறது. He says footsteps அவிதமாக அடிச்சுவடுகள் means possession. அது சுதந்திரத்துக் கொள்ளுதலை காட்டுகிறது. He says let's just keep walking into the promised land. நாம் சரியாக அந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ளாக நாம் பிரவேசித்து நடந்து போகலாம். Hallelujah. Hallelujah. Not looking back to see what will happen back there பின்னாடி என்ன நடக்குமோ என்று திரும்பி பார்ப்பதற்கான நேரம் இல்லை. and what somebody else is doing. யார் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்கான நேரம் இல்லை. Keep your eyes on Jesus, உன்னுடைய கண்களை நேரடியாக இயேசு மேலாக வைத்து, the Joshua, யோசுவா the leader, உன்னுடைய தளபதியாக யோசுவா, just keep moving on deeper depths அப்படியே நீ அவிதமாக ஆழத்துக்குள்ளாக நீ பிரவேசித்துக் கொண்டிருக்க வேண்டும். and higher heights இன்னும் அதிகமாக மேலே உயர்வான இடத்துக்கு போக வேண்டும். until you possess everything நீ எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்ள மட்டுமாக நீ அவிதமாக நடந்து போக வேண்டும். that God promised you in his word. அவருடைய தேவனுடைய வார்த்தையில் அவர் என்னவெல்லாம் வாக்குத்தத்தம் செய்தாரோ அது எல்லாவற்றையும் நீ சூழ்ந்து கொள்ள மட்டுமாக நீ அவிதமாக முன்னோக்கி நடந்து போக வேண்டும். Hallelujah. Hallelujah. So basically footprints அவிதமாக அந்த அடிச்சுவடுகள் என்று சொல்லும்போது means possession. அது நீ உன்னுடைய சுதந்திரத்துக் கொள்ளுதலை காட்டுகிறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So what happened in the story here? ஆகவே இந்த கதையில் என்ன நடக்கிறது என்றால் நம்ம வாசிக்கிறோம். You have the Gideonites. நீங்கள் அவிதமாக அந்த கிதியோன்களை நீ பார்த்திருக்கிறீர்கள். And that city of Gideon was a large city. It was a large city. அது அந்த கிதியோனுடைய இடமானது அது பெரிய பட்டணமாக இருக்கிறது. So what happened? 5 kings பாருங்கள், 5 ராஜாக்கள் joined forces together. அந்த 5 ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். And the Bible says in Joshua chapter 10, வேதாகமத்தில் இவ்விதமாக சொல்கிறது, யோசுவா 10ஆம் அதிகாரத்திலே, hallelujah, he says in verse 3, 3ஆம் வசனத்திலே he names the kings. பாருங்கள், அந்த ராஜாக்களுடைய பெயர்களை சொல்லுகிறார். He gives the name of the first king of Jerusalem. அந்த முதலாவது ராஜா அவிதமாக எருசலேமின் ராஜா. Second king Oham. மூன்றாவது அவிதமாக ஓகாமு. Hallelujah. The third king Param. மூன்றாவது அவிதமாக பிரமாக்கு. Hallelujah. The fourth king Japhia. நான்காவது அவிதமாக எபியாவ். The fifth king Debar. ஐந்தாவது அவிதமாக தபிரு. So he names the 5 kings. பாருங்கள், அந்த 5 ராஜாக்களுடைய பெயர்கள் என்னென்று அவிதமாக குறிப்பிடப்படுகிறது. Now these 5 kings were against or they wanted to take over Gibeon. பாருங்கள், இந்த 5 ராஜாக்களும் ஒன்றாக சேர்ந்து கிபியோனை அவிதமாக அவர்கள் அவிதமாக அதை ஜெயிக்க விரும்பினார்கள். So what Gibeon did, ஆனால் கிபியோன்கள் என்ன பண்ணார்கள் the men of Gibeon, அந்த கிபியோன் மனிதர்கள், they called for Joshua. அவர்கள் யோசுவாவை அவிதமாக அழைத்தார்கள். And Joshua types the Holy Ghost. பாருங்கள், யோசுவா பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறான். So my brother, my sister, ஆகவே சகோதர சகோதரிகளே, you might be in a large city, நீ அவிதமாக ஒரு பெரிய பட்டணத்தில் இருக்கலாம், but without the Joshua ministry, ஆனால் யோசுவாவுடைய ஊழியம் இல்லாமல், without the Holy Ghost ministry, பரிசுத்த ஆவியின் ஊழியம் இல்லாமல், you cannot defeat your enemy. நீ உன்னுடைய எதிரியை நீ அவிதமாக ஜெயிக்க முடியாது. So what has happened is these 5 kings were coming against Gibeonites. ஆகவே என்ன நடந்தது என்றால் இந்த 5 ராஜாக்களும் கிபியோன்களுக்கு எதிராக வந்தார்கள். So Joshua came and he supported the Gibeonites. யோசுவா வந்து கிபியோன்களுக்கு அவிதமாக ஒத்துழைப்பு கொடுத்தான். And when he supported them, my brother, my sister, அவங்களுக்கு அவிதமாக அவன் ஆதரவு தெரிவித்த போது the 5 kings realized அந்த 5 ராஜாக்களும் that அப்படிதான் உணர்ந்தார்கள். God was with Joshua. தேவன் யோசுவாவோடு இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டார்கள். Joshua was defeating the people. யோசுவா அந்த மக்களை அவிதமாக ஜெயித்துக் கொண்டிருந்தான். 5 against 1. 5 அவிதமாக ஒருத்தனுக்கு விரோதமாக. Hallelujah.
I don't care how many kings are in your life. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் எனக்கு அதை குறித்து அக்கறை இல்லை. As long as Joshua is on your side, brother. ஓ சகோதரனே யோசுவா உன் பக்கமாக இருக்க மட்டுமாக. As long as Joshua is on your side, my sister. ஓ சகோதரே யோசுவா உன் பக்கமாக இருக்க மட்டுமாக. There can be many kings on your against you. உனக்கு விரோதமாக எத்தனையோ ராஜாக்கள் வரலாம். But you need to turn the table. ஆனால் நீ மேஜையை விதமாக திருப்ப வேண்டும். Hallelujah. The 5 kings were after the Gibeonites. பாருங்க இந்த 5 ராஜாக்களும் கிபியோன்களுக்கு எதிராக வந்தார்கள். But when the Holy Ghost came in, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது the table turned. அந்த மேஜையானது திருப்பப்பட்டது. Hallelujah. Hallelujah. You know, like a dog. உங்களுக்கு தெரியுமா நாயை போல? Hallelujah. Amen. Every time you find the dog is chasing you, உங்களுக்கு எப்ப பாத்திருப்பீங்களா எப்படியாதான் உங்க நாய் உங்களை துரத்திட்டு வருதோ and you are running எப்பலாம் நாய் துரத்துச்சா நீ because ஓடிட்டே the இருப்பீங்க. dog is chasing you. ஏன்னா நாய் உங்களை துரத்துது. Then all of a sudden திடீர்னு you pick up a stone, ஒரு சின்ன கல் எடுத்து you turn around, கொஞ்சம் திரும்பினீங்களா போதும். watch what happens to the dog. நாய்க்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. The dog turns around. நாய் அப்படியே திரும்பும். Now who's chasing who? இப்ப யார் யாரை துரத்துறது? Hallelujah. Hallelujah. You are chasing the dog. நீங்க இப்ப நாயை துரத்துறீங்க. In the same way, அதே விதானத்திலே the 5 kings அந்த 5 ராஜாக்களும் were after the Gibeonites. அவர்கள் கிபியோன்களுக்கு எதிராக But வந்தார்கள். when Joshua came, ஓ யோசுவா வந்தபோது they turned around. ஓ அவர்கள் And திரும்பினார்கள். the Bible says வேதம் சொல்கிறது. the 5 kings started moving. ஓ அந்த 5 ராஜாக்களும் அங்கிருந்து நகர ஆரம்பித்தார்கள். The 5 kings were flying. ஓ அந்த 5 ராஜாக்களும் ஓடி போக ஆரம்பித்தார்கள். Hallelujah. They went and they found themselves a cave. அவர்கள் ஓடி போய் ஒரு கெபியா And they were hiding. Hallelujah. அங்கே ஒரு குகையில போய் மறைத்துக் கொண்டார்கள். Joshua gave a commandment. ஓ யோசுவா ஒரு கட்டளை கொடுத்தான். And Joshua said to யோசுவா them, சொன்னான் he அவர்களிடத்திலே said, take big stones, ஒரு பெரிய கல் எடுங்கள். go and put it in front of the cave, அந்த குகைக்கு முன்பாக வையுங்கள். so that the kings are locked up inside the cave. அதன் மூலமாக ராஜாக்கள் வெளியே வரக்கூடாதபடி உள்ளே இருப்பார்கள் Then you சொன்னான். men come back. ஓ அதன் பிறகு அந்த புருஷர்களை வாருங்கள். Go and kill all the other enemies. போய் அங்க இருக்கிற எல்லா எதிரிகளையும் வெட்டி கொல்லுங்கள் என்று சொன்னான். Hallelujah. When they were slain, ஓ அவர்கள் வெற்றி கொண்டு கொண்ட நேரத்திலே they never feel sorry for the children. அங்க இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒருபோதும் They வருத்தப்படவில்லை. never feel sorry for anything that belonged to that king. அந்த ராஜாக்களுக்கு எதெல்லாம் சொந்தமாயிருந்ததோ அதற்கெல்லாம் அவர் வருத்தப்படவில்லை. When the men of Joshua went, ஓ யோசுவாவின் புருஷர்கள் போனபோது they just slayed. அவர்கள் வெறும் வெட்டினார்கள் எல்லாரையும். Hallelujah. If you were the key part of the king of Jerusalem, they slayed you. ஓ அது ஒருவேளை நீங்கள் அவிதமாக எருசலேமின் பாகத்தை நீங்களும் ஒரு பாகமாக இருப்பீர்கள் உங்களை வெட்டுவார்கள். If you belong to those 5 kings, they slayed you. அந்த 5 ராஜாக்களுக்கு நீங்கள் உரியவர்களாக இருப்பீர்கள் என்றால் அவர்களை வெட்டுவார்கள். This is where the problem is, brother. சகோதரனே இதுதான் அங்க பிரச்சனை இருக்கிறது. Sometimes சில நேரங்களிலே we want deliverance from something in our lives. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை நாம் விடுதலை பெற விரும்புகிறோம். Hallelujah. ஹalleluya. Let's take a simple example. ஒரு சின்ன உதாரணத்தை நாம் எடுக்கலாம். Maybe you are smoking cigarette ஒருவேளை நீ புகைப்பிடிக்கிறவனாக இருக்கலாம். and you want to get deliverance from that cigarette. அந்த புகைப்பிடித்தலிருந்து நீ அப்படியே விடுதலை பெற விரும்பலாம். When you want to get delivered, எப்போ நீ அப்படியே you must put your foot down and say enough is enough. பாருங்கள் நீ அந்த விடுதலை பெறும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய காலடியை எடுத்து வைத்து போதும் நிம்மேட்ட முடியாது அப்படி சொல்ல வேண்டும். But what some people do, ஆனா சில மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் on the 31st of December, சரியா 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் they come to make a New Year's resolution. புதிய வருடத்தின் விதமாக அந்த என்ன சொல்வாங்க உறுதிமொழியை எடுத்து முடியாது வருவார்கள். Hallelujah. Hallelujah. That same mentality they have every Sunday. எல்லா ஞாயிற்றுக்கிழமை அதே மனோபாவம் தான் இருக்கு அவங்களுக்கு. They come to church, I'm going to change. சபைக்கு வந்து நான் மாற்ற போறேன்னு நினைப்பாங்க. But they didn't change. ஆனா மாறுவதில்லை. Maybe for one day. ஒரு நாள். Oh, pastor preached very powerful. I'm going to change my life. ஓ பாஸ்டர் மிகவும் வல்லமையா பிரசங்கித்தார் நான் மாற்ற Monday போகிறேன். you are okay. ஒரு நாள் பரவாயில்லை. Tuesday you can't make it. திங்கட்கிழமை ஓகே. You செவ்வாய்க்கிழமை go முடியல. back. திருப்பி நீ பின்னாடி And போயிடு. the reason why you go back நீ பின்னாக போவதற்கான is காரணம் என்னவென்றால் because you didn't slay everything. நீ ஏனென்றால் எல்லாவற்றையும் இன்னும் வெட்டவில்லை. Let's say cigarette. இப்ப சிகரெட் சொல்றோம். Hallelujah. You took the packet of cigarette, you threw it away. நீ சிகரெட் பாக்கெட் எடுத்து தூக்கி போடுற. But there's a small piece of inchy cigarette. ஆனா சின்ன இன்ச் சிகரெட். Hallelujah. You kept it on top of your cupboard. உன்னோட கபோர்ட் மேல இன்னும் கொஞ்சம் வச்சிருக்க. Hallelujah. Hallelujah. When you want to clean, brother, சகோதரனே நீ சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் clean it out. எல்லாத்தையும் முழுமையா சுத்தம் செய். Hallelujah. Hallelujah. On top of the cupboard, கபோர்ட் மேல இருந்தால் சரி. inside the cupboard, கபோர்டுக்குள்ள இருந்தா சரி. do spring cleaning. ஓ எல்லாத்தையும் சுத்தமாக சுத்தம் செய். Sisters know sometimes. சில சகோதரிகள் when they clean the house, they just do on the top. சகோதரிகள் சில நேரத்துல வீடு சுத்தம் பண்ணும்போது சும்மா மேலோட்டமா துடைப்பாங்க. Very neat. ஓ எல்லாம் சுத்தமா இருக்கு. But when you open under the carpet, ஆனா கார்பெட்ட கோணியை தூக்கி பார்த்தா தெரியும். Problem. அங்கதான் பிரச்சனை இருக்கு.
Hallelujah. Hallelujah. My brother, my sister, என் சகோதரன் சகோதரியே, if you want to do a clean up in your life, உன்னுடைய வாழ்க்கையை நீ சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் you must do a spring clean up. நீ முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக நீ சுத்தம் செய்ய Take வேண்டும். the carpet out. நீ கார்பெட்டை கோணியை தூக்கி போடு. Take the curtain out. எல்லாம் Completely. கர்டன் எல்லாம் தூக்கி போட்டு எல்லாவற்றையும் தூக்கி போடு. Hallelujah. Hallelujah. So when Joshua says to his men, go and slay, அவன் யோசுவாவுடைய புருஷனுக்கு சொன்னான், போய் வெட்டுங்க என்று சொன்னபோது, he says, don't leave anything behind. ஒன்று கூட கிட்ட விடாதீங்க. Even the small baby. அங்க இருக்கிற சின்ன குழந்தையா இருந்தாலும் Because சரி. that small baby is going to grow up. ஏன்னா அந்த சின்ன குழந்தை ஒரு நாள் And வளரும். is going to have the same mentality as his father. அவருடைய தகப்பனாருடைய அதே மனோபாவத்தை கொண்டதா இருக்கும் அந்த சின்ன குழந்தை. You know what the prophet says? திரும்ப என்ன சொல்ல தெரியுமா? He says, if ever you are delivered from anything, நீ ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுதலை பெறுவாய் என்றால், and if you backslide, நீ அதிலிருந்து பின்மாற்றம் அடைவாய் என்றால், the first thing you will do நீ முதலாவது என்ன செய்வாய் என்றால், is you'll go back to the same devil நீ அதே பிசாசத்தெல்லாம் போவே. that you came out from. எந்த பிசாசத்திலிருந்து விடுதலை பெற்று வந்தாயோ அதே பிசாசத்தை திருப்பி போவே. Me, I was a barman. பாருங்கள், Barman, I was serving alcohol. பாருங்கள், அவிதமாக நான் அவிதமாக சாராயம் I worked in a hotel. பார்மேனா அது என்ன சொல்லுவாங்க, சாராயம் ஊத்துறவன். Hallelujah. நான் சாராயம் ஊத்தி கொடுக்கறவனா இருந்த நான். So one time I was serving king spirit. ஒரு சமயம் அவிதமாக அந்த கிங் ஸ்பிரிட் அதை அவிதமாக அதை ஊத்தி கொண்டிருந்தேன். Today I'm serving holy spirit. இன்றைக்கு நான் அவிதமாக பரிசுத்த ஆவிக்கு அதை சேவை செய்கிறேன். ஒரு சமயம் அவிதமாக கிங்ஸ் அந்த ஸ்பிரிட் அவிதமாக ஊத்தி கொடுத்திருந்தேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவி ஊத்தி கொடுத்துக்கிட்டேன். Amen. ஆமென். But there's one thing, brother. ஆனா சகோதரனே, ஒரே ஒரு காரியம். I worked from 1989 to 1994 in the hotel. பாருங்கள், அவிதமாக 1989 இருந்து 1994 மட்டுமாக நான் ஹோட்டல்ல பணியாற்றி கொண்டிருந்தேன். For all those years I was serving alcohol to everybody. பாருங்கள், அந்த வருடம் முழுதுமாக அந்த நாட்கள் முழுதுமாக நான் எல்லோருக்கும் அவிதமாக சாராயத்தை ஊத்தி கொடுத்தேன். I was not a believer. நான் விசுவாசி இல்லாமல் இருந்தேன். I was a Roman Catholic. நான் ரோமன் கத்தோலிக்கனாக இருந்தேன். The Roman Catholic, when you go there to the priest, நீ ரோமன் கத்தோலிக்க சபையில அவிதமாக நீங்கள் அந்த பாதிரியாரத்தில் போகும்போது, he doesn't give you tea and coffee. அவர் உங்களுக்கு டீ காபி எல்லாம் கொடுக்க மாட்டார். He give you alcohol, wine. பாருங்கள், அவர் உங்களுக்கு மது அவிதம் கொடுப்பாரு. After the church service outside, பாருங்க, ஆராதனை முடிந்த பிறகு வெளியில he opens his packet of cigarette. அவர் ஒரு பாக்கெட் சிகரெட் எடுத்து, and he gives you one after preaching. பாருங்க, அவர் பிரசங்கம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு எடுத்து கொடுப்பாரு. To smoke. இந்த புகைப்பிடி. Hallelujah. Hallelujah. But there's one thing about me. ஆனா என்ன குறித்த முக்கியமான காரியம் என்னவென்றால், I've never smoked. நான் இதுவரைக்கும் ஒருபோதும் சிகரெட் குடிச்சது கிடையாது. I never drank alcohol. நான் இதுவரைக்கும் சாராயம் குடிச்சது கிடையாது. Hallelujah. Hallelujah. So the devil, ஆனா அந்த பிசாசு, while I was there in the hotel, நான் சரியாக அந்த ஹோட்டல்ல இருந்தபோது, while I had free of charge, எனக்கு எல்லா விதமாக இலவசமாக எல்லாம் இருந்த போதிலும் கூட, I was not tempted by alcohol. ஆனால் நான் சாராயம் குடிப்பதற்காக ஒருபோதும் சோதிக்கப்படவில்லை. The devil, ஆனால் பிசாசு, if he wants to rob me, என்னை விதமாக திருட வேண்டும் என்றால், he will never bring beer or alcohol in front of me. எனக்கு முன்பாக ஒருபோதும் அவன் பியரும் அல்லது வேற எதுவும் எனக்கு முன்பாக கொண்டு வர முடியாது. Because that's not what I was tempted with. ஏனால் அதனால நான் ஒருபோதும் சோதிக்கப்படவில்லை. But you watch out, brother. சகோதரனை கவனியுங்கள். Watch out, my sister. சகோதரியை கவனியுங்கள். If your husband was drinking before, உங்களுடைய புருஷன் விதம் முன்பாக குடிக்கிறவராய் இருப்பார் என்றால், for 2 years he left alcohol. 2 வருஷம் அவர் குடிக்காமல் இருக்கிறார். He is not drinking anymore. இனிமே அவர் குடிக்கிறது கிடையாது. And then after 2 years, ஆனா 2 வருஷம் கழிச்சு, sister, I don't know what you tell him, you make noise and so on. சகோதரி எதுக்கு விதமா கத்துறாங்க எனக்கு புரியல. And then there's a fight between you and husband and wife. உங்களுக்கு விதமா புருஷனுக்கு விதமா சண்டை வருது. The first thing that brother does, முதலாவது விதமாக சண்டை வந்தபோது முதலாவது அவர் செய்கிற முதலாவது காரியம் he என்னவென்றால், goes to the bar. அவர் மறுபடியும் அந்த சாராய கடைக்கு போவார். The devil knows what he was having before. பிசாசுக்கு நல்லா தெரியும் முன்னாடி அவர் என்ன கொண்டு வந்தாருன்னு நல்லா தெரியும் பிசாசு. He directs him to that pathway. அந்த வழியில போகும்படியாக அவனுக்கு வழியை கொடுப்பார் பிசாசு. Hallelujah. And he tempts him and he falls down with alcohol again. பாருங்க, மறுபடியும் அந்த சாராயத்தை அவனுக்கு கொடுத்து அவனை சோதித்து அவனை கீழே தள்ளுவான். What we need, brother and sister, ஆகவே சகோதரன் சகோதரியே, நமக்கு என்ன தேவை என்றால், we need a total deliverance. பாருங்க, நமக்கு முற்றிலுமான ஒரு விடுதலை தேவை. Don't leave the baby lying in your heart. பாருங்க, உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக அந்த குழந்தையானது இன்னும் படுத்துக் கொண்டிருப்படியாக விட வேண்டாம். Kill the baby. அதையும் கொல்லுங்கள்.
kill that spirit. ஓ அந்த ஆவியை கொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. There might be kings in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ராஜாக்கள் இருக்கலாம். Let's call them by their names. அவங்களுடைய பெயரை கொண்டு இப்ப அழைக்கலாம். Because Joshua was calling them by their names. ஏனென்றால் யோசுவா அவர்களை பெயரை சொல்லி அழைத்தான். Each king had a name. ஒவ்வொரு ராஜாவும் அவர்களுக்கான பெயர் இருந்தது. Each king had a place. ஒவ்வொரு ராஜாவும் அவருக்கென்று ஒரு இடமானது இருந்தது So அவர்களுக்கு. maybe your king ஒருவேளை உங்களுடைய ராஜா is the king of sickness. அது ஒருவேளை வியாதியா இருக்க கூடும். Sickness is chasing you. பாருங்கள் வியாதி உங்களை துரத்து கொண்டு இருக்கலாம். How are you, brother? எப்படி இருக்கீங்க சகோதரனே? Not well. பரவாயில்லை நல்லா இல்லப்பா. How are you, sister? சகோதரி எப்படி இருக்கீங்க? Leg is paining. கால் வலிக்குது எனக்கு. Every time leg ஒவ்வொரு is நாளும் paining. கால் வலிக்குது. Every time I can't come service. எப்ப பார்த்தாலும் நல்லா ஆராதனைக்கு வர முடியல. Why? Because leg is paining. ஏனா கால் வலிக்குது. That king is controlling your life. பாருங்க அந்த ராஜா தான் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறான். You must identify what the king is in your life today. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ராஜா உங்களை ஆளுகை செய்கிறான் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Because the Bible says by my stripes you are healed. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். Amen. Amen. You must be an overcomer. நீ விதமாக ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும். You must slay that king. நீ அந்த ராஜாவை வெட்ட வேண்டும். Hallelujah. You must have faith. Hallelujah. Hallelujah. நீங்கள் விசுவாசத்தை கொண்டவராய் இருக்க வேண்டும். Overcome the thing. அந்த ராஜாவை மேற்கொள்ளும்படியாக விசுவாசத்தை கொண்டவராய் இருக்க வேண்டும். Maybe you have a second king in your life. ஒருவேளை இரண்டாவது ராஜா உங்கள் வாழ்க்கையில கொண்டிருக்கலாம். Maybe you have a marriage problem. ஒருவேளை திருமணத்தினுடைய பிரச்சனை கொண்டவராய் Maybe இருக்கலாம். husband and wife you are not seeing eye to eye. புருஷனும் மனைவியும் விதமாக கண்ணுக்கு நேரா with each பார்த்துக்கொண்டு other. Maybe that's the king in your life. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில அது உங்களுடைய ராஜாவா இருக்க கூடும். Maybe you are afraid to tell the pastor. ஒருவேளை நீங்க பாஸ்டர் இடத்துல வந்து சொல்றதுக்கு பயப்படலாம். You are afraid to talk. அவர்கிட்ட பேசுறதுக்கு பயப்படலாம். But inside of your house, ஆனா உங்களுடைய வீட்டுக்குள்ளாக, inside of your life, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக there is a problem between you and your husband. உனக்கும் அவனுக்கும் There's a புருஷனுக்கும் பிரச்சனை கூடும். problem between you and your wife. உனக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஏதோ பிரச்சனை கூடும். Maybe that is the king that is controlling your life. ஒருவேளை அதுதான் உங்களுடைய வாழ்க்கை கட்டுப்படுத்துகிற ராஜாவா இருக்க கூடும். So my brother, my sister, today, ஆகவே சகோதரர் இன்றைக்கு, hallelujah, don't wait for tomorrow. நாளைக்கு காத்திருக்க வேண்டாம். We have many people. இன்றைக்கு நம்ம अनेक மக்களை They கொண்டிருக்கிறோம். come to church. சபைக்கு வாங்க சொல்றாங்க. They say, no pastor, I will come to church when I stop drinking. ஓ பாஸ்டர் அவர்களே நான் எப்ப குடிப்பழக்கத்தை நிறுத்தறனோ அப்ப Don't சபைக்கு wait வரேன். to stop drinking. ஓ நீ குடிப்பழக்கத்தை நிறுத்த Don't போறாங்க wait காத்திருக்க for all வேண்டாம். that. Today is today. இன்றைக்கு தான் அந்த நாள். When you slay the king, slay them today. நீங்கள் ராஜாவை கொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு Don't wait for செய்யுங்கள். tomorrow. நாளைக்கு காத்திருக்க வேண்டாம். Don't wait for another day. இன்னொரு நாளைக்கு காத்திருக்க வேண்டாம். Hallelujah, because today is today. ஏனென்றால் இன்றைக்கு தான் அந்த நாள். Don't walk out of the service today unless you identify the kings in your life. பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ராஜா உங்களை ஆளுகை செய்கிறான் என்பதை நீங்கள் ஒருபோதும் எண்ணம் கண்டு கொள்ளாமல் இந்த ஆராதனையில் கடந்து போக வேண்டாம். The kings that are tormenting you. உங்களை உபத்திரப்படுத்துகிற அந்த ராஜா. The kings that are overpowering your life. உங்களுடைய வாழ்க்கையை விதமாக கட்டுப்படுத்துகிற அந்த ராஜா. Maybe you are unemployed. ஒருவேளை நீ விதமாக வேலை இல்லாமல் இருக்கலாம். Hallelujah, you don't have a job. ஒருவேளை உனக்கு வேலை இல்லாமல் இருக்க கூடும். Maybe you're looking for a job. நீ ஒரு வேலைக்காக தேடி Maybe கொண்டிருக்கலாம். finance is one of the kings. ஒருவேளை விதமாக பொருளாதார பிரச்சனை உனக்கு இருக்க கூடும். Everything, I don't have money. ஓ எப்ப பார்த்தாலும் பணம் I இல்லை. don't have money. எனக்கு பணம் இல்லை. Hallelujah. Maybe Friday you collect money from your boss. ஒருவேளை வெள்ளிக்கிழமை விதமாக உங்க பாஸ்ல இருந்து பணம் வாங்கலாம். It comes with this hand. இந்த கையில வரும். Saturday morning is gone with this hand. சனிக்கிழமை காலையில இந்த பக்கம் There's போயிடும். no money. பணமே நிக்காது. Maybe that is a king in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அதுதான் ராஜாவா இருக்க கூடும். Maybe that is what's tormenting you in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை அதுதான் விதமாக கட்டுப்படுத்துதா இருக்க கூடும். My brother, my sister, சகோதரன் சகோதரியே, you need to capture today. இன்றைக்கு நீங்கள் அதை பிடிக்க வேண்டும். You need to identify the king in your life. உங்களுடைய வாழ்க்கையில எந்த ராஜா உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அறிந்து Whether கொள்ள it's a வேண்டும். marriage problem, அது ஒருவேளை திருமண பிரச்சனையா இருக்க whether கூடும். it's finance, அது ஒருவேளை பொருளாதார பிரச்சனை, whether it's sickness, அது ஒருவேளை வியாதியா இருக்கட்டும், whether it's a habit in your ஒருவேளை life. உங்களுடைய வாழ்க்கையில் பழக்கமா இருக்கட்டும். Maybe you're sitting in the message, ஒருவேளை செய்தியில உட்கார்ந்து but கொண்டு you still got something that is not right in your life. ஆனாலும் இன்னும் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ சரியில்லாத Nobody காரியம் இருக்க knows கூடும். about it. யாருக்குமே அது தெரியாது. Sunday morning you're dressing very nice. ஓ சண்டே காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில Hallelujah. நல்லா உடுத்தி கொண்டு Maybe, வருவாய். but you have a habit in your life. ஆனா உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு பழக்கமான Leave your இருக்கும். habit here tonight ஓ உங்களுடைய பழக்கவழக்கங்களை and விடுங்கள். walk out free. விடுதலையோடு கூட கடந்து செல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. I don't mind taking it and going to South Africa. ஓ நான் அதை Give எடுத்து it to me. Hallelujah. Leave it in my hands. ஓ அந்த பழக்கவழக்கங்களை எடுத்து என்னுடைய I ஊருக்கு will போவதற்கு destroy it for you. நான் விதமாக போக நான் விருப்பம் அதாவது நீங்க அந்த பழக்கவழக்கத்தை என்னிடத்தில் கொடுக்கலாம். நான் அதை கொண்டு போக விரும்புகிறேன். நான் அதை அழித்து போடுவேன். Many people, अनेक மக்கள் they come to church on Sunday. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவாங்க. They hear the word. வார்த்தை கேட்பாங்க. Then they shake the pastor's hand. பாஸ்டர் கருத்தை கொடுப்பாங்க. And then everything that the pastor told them, they put it back in the pastor's hand and say, thank you, pastor. Bye-bye.
பாஸ்டர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவர் கைக்கே கொடுத்து அவர் கையில திரும்பி கொடுத்து பாபான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கையை குளிக்க அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. No change in your life. வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. Hallelujah. Hallelujah. What we need is a church in action. ஓ நமக்கு என்ன தேவை என்றால் சபையானது What செயலாற்றுகிற we சபை need வேணும். is a change in your life. வாழ்க்கையில மாற்றம் நமக்கு தேவை. Hallelujah. Hallelujah. So what is the king in your life? ஓ உங்களுடைய வாழ்க்கை எந்த ராஜா கிரியை What செய்கிறார்? is overpowering your life, எது brother? உங்களை அவிதமா கட்டுப்படுத்துகிறது? So what Joshua says, யோசுவா என்ன சொன்னான்? after killing all the babies and the wives and the children, எல்லா பிள்ளைகளையும் எல்லா குழந்தைகளையும் எல்லாவரையும் கொண்டு போட்ட பிறகு and the men came back, அதன் பிறகு அந்த புருஷர்கள் வந்தார்கள். Joshua says, go now to the cave. யோசுவா சொன்னத பிறகு அந்த குகையின் இடத்துல போங்க. Open the cave. அந்த கெபியை தரங்கள். Bring those 5 kings here. அந்த 5 ராஜாக்களையும் கொண்டு வாருங்கள். And when they brought the 5 kings to Joshua, அந்த 5 ராஜாக்களையும் யோசுவா இடத்துல கொண்டு வந்தார்கள். Joshua said to the captains, யோசுவா தளபதி இடத்துல சொன்னான், put your feet on the neck of the kings. உங்களுடைய கால்களை அந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேலாக வையுங்கள். Hallelujah. Now listen to this. ஓ இத கவனிங்கள். Joshua never put his foot, யோசுவா அவருடைய காலை அவருடைய பாதங்களை எடுத்து அவருடைய கழுத்துக்கு மேலாக வைக்கவில்லை. but you are the captain ஆனால் நீங்கள் தான் தளபதிகள் of your own life. உங்களுடைய சொந்த ஜீவியத்தினுடைய தளபதிகள் நீங்கள் தான். Joshua, the Holy Ghost, ஓ பரிசுத்த ஆவியா யோசுவா is telling you today இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார் that your foot உங்களுடைய பாதங்கள் must possess அதுதான் விதம் சுதந்திரிக்க வேண்டும். those kings in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ராஜாக்கள் நீங்கள் Take சுதந்திரிக்க your வேண்டும். foot, brother. ஓ சகோதரரே உங்களுடைய பாதங்களை Take எடுங்கள். your foot, my sister. சகோதரரே உங்களுடைய பாதங்களை எடுங்கள். Put it upon the neck of your king. உங்களுடைய ராஜாவின் மேலாக கால்களை வையுங்கள். If it is sickness, ஒருவேளை வியாதியா இருக்கட்டும், you must be able to speak life ஓ நீ ஜீவனை பேச into வேண்டும். your own body. ஓ உங்களுடைய சரீரத்துக்குள்ள You நீ must be able ஜீவனை to பேச வேண்டும். put your feet on the neck of the king. நீ உன்னுடைய பாதங்களை அவிதமாக ராஜாவுடைய கழுத்து மேலாக வைக்க வேண்டும். But you must identify the king in your life. ஆனால் நீ முதலாவது அந்த ராஜா யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். King in my life என்னுடைய ஜீவிதத்தில் இருக்கிற is ராஜா different from the king in the other pastor's life. இன்னொரு பாஸ்டருடைய வாழ்க்கையில் அந்த Is ராஜா வேற different from இருக்கக்கூடும். the king in your life. உங்களுடைய வாழ்க்கையில் வேற ஒரு ராஜா It's இருக்கக்கூடும். an individual walk. பாருங்கள் அது தனிப்பட்ட விதானத்தில் நடக்கிறதான நடக்கை. No kings are the same. பாருங்கள் எல்லா ராஜாவும் ஒண்ணு கிடையாது. So what God is saying tonight, ஆகவே இன்றைக்கு தேவன் என்ன சொல்கிறார்? as an individual, தனிப்பட்ட நபராக you are the captain of your king. நீங்கள் தான் உங்களுடைய ராஜாவுடைய தளபதிகளாக இருக்கிறீர்கள். Joshua, the Holy Ghost is saying tonight, பரிசுத்த ஆவியாக யோசுவா என்று சொல்கிறார், possess it. ஓ அதை மேற்கொள்ளுங்கள். Put your feet upon it. உங்களுடைய கால்களை மேலாக வையுங்கள். Brother Branham says possession is victory. பாருங்கள் சகோதரர் பாலம் சொல்லுகிறார், சுதந்திர கொள்ளுதல் என்றால் அது ஜெயமாய் இருக்கிறது. Once you put your foot on the neck of the king, உங்களுடைய கால்களை எப்பொழுது நீங்கள் ராஜாக்களுடைய கழுத்து மேலாக வைக்கிறீர்களோ, remember the king was on the top. பாருங்கள் நல்லா ஞாபகத்தில் கொண்டு You were in the bottom. பாருங்கள் ராஜா விதமாக தலைக்கீழா இருக்கிறார். Once Joshua comes in, யோசுவா உள்ளே வந்தபோது the table must turn. ஓ அந்த மேஜையானது மாற வேண்டும். You must have your foot on the king now. நீங்கள் உங்களுடைய பாதங்களை ராஜாவின் மேலாக வைக்க வேண்டும். The Gibeonites were afraid of those 5 kings. பாருங்கள் அந்த கிபியோன்கள் அந்த 5 ராஜாக்களை பார்த்து பயந்தார்கள். But when Joshua came, ஆனால் யோசுவா வந்தபோது those 5 kings were afraid of the Gibeonites. ஆனால் அந்த 5 ராஜாக்களும் யோசுவா வந்தபோது அந்த 5 ராஜாக்களும் பயந்தார்கள். Hallelujah. And the same way tonight, brother. இன்றைக்கும் அதே விதமாக தான் Same way tonight. இன்றைக்கும் அதே விதமாக தான். You must be able to be above your situation. நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். Whatever those demons that are troubling you. ஓ உங்களை தொல்லைப்படுத்துகிற பிசாசு எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. Hallelujah. You must be able to capture them. நீ அவர்களை பிடிக்க வேண்டும். Hallelujah. Bring them in front of the Holy Ghost. பரிசுத்த ஆவிக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். And put your feet upon their neck. உங்களுடைய கால்களை அவர்களுடைய கழுத்தின் மேலாக வைக்க வேண்டும். And once that happens, my brother, my sister, ஓ அது நடக்கும்போது சகோதரன் சகோதரியே, யோசுவா slays the king. யோசுவா ராஜாக்களை வெட்டினான். But before I go there, அப்போதுக்கு முன்னாடி there might be other kings in your life. ஒருவேளை உங்க வாழ்க்கையில வேற ஒரு ராஜாக்கள் இருக்க கூடும். You remember what these kings did? They went in the cave. உங்களுக்கு தெரியுமா அந்த ராஜாக்கள் எங்கே போனார்கள்? And they குகைக்குள்ளாக போனார்கள். And they were hiding. அங்க போய் மறைத்து கொண்டார்கள். There are some other kings in your life. ஒருவேளை உங்க வாழ்க்கையில வேற ஒரு ராஜாக்கள் இருக்க கூடும். Nobody can see. யாருமே பார்க்க முடியாது. They are existing. இன்னுமாக உங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். They are alive. இன்னுமாக ஜீவனோடு இருக்கிறார்கள். But they are hiding in the cave. ஆனா எங்க இருக்கிறாங்கன்னா கெபிக்குள்ளாக மறைத்து கொண்டிருக்கிறார்கள். Those kinds of spirits, பாருங்கள் அந்த விதமான ஆவிகள் hides in your heart. உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக மறைந்து, it's a spirit of jealousy. பாருங்கள் அது ஒருவேளை பொறாமையின் ஆவியா இருக்கலாம்.
Nobody can see jealousy. யாருமே பொறாமையை பார்க்க முடியாது. Nobody can touch jealousy. பொறாமையை யாரும் தொட முடியாது. Nobody can feel jealousy. யாருமே பொறாமையை உணர முடியாது. Jealousy is hiding in the cave of your heart. உங்களுடைய இருதயமாகிய அந்த குகைக்குள்ளாக பொறாமையானது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. Identify them today. அதை கண்டுபிடிங்க முதலாவது. Maybe another one is stress. இன்னொரு விதமாக தொல்லையா இருக்க கூடும். Maybe another one is oppression. ஒருவேளை அழுத்தமாக இருக்க கூடும். Maybe another one is depression. ஒருவேளை விதமாக அழுத்தமாக இருக்க You கூடும். can't feel it. அதை உன்னால உணர You முடியாது. can't touch it. அதை உன்னால தொட முடியாது. But it's hiding inside the cave ஆனா இன்னுமாக of your heart. உன்னுடைய இருதயமாக அந்த கெபிக்குள்ளாக இருக்க That கூடும். is what's tormenting you, brother. சகோதரன் அதுதான் உன்னை That தொல்லைப்படுத்துகிறது. is what's tormenting you, my sister. சகோதரி அதுதான் உன்னை தொல்லைப்படுத்துகிறது. Tonight what you need to do, இந்த இரண்டு படுதல் என்ன செய்ய வேண்டும் put என்றால் your foot upon those kings. உன்னுடைய கால்களை அந்த ராஜாக்கள் மேலாக வையுங்கள். Say enough is enough. சொல்லுங்கள் போதும்பா போதும். I am sick and tired ஏன்னா அவிதமா ரொம்ப விடாய்த்து போயிட்டேன். of being sick and tired. நான் விடாய்த்து போனதுல மிகவும் விடாய்த்து போயிட்டேன். Hallelujah. ஹalleluya. I am sick and tired நான் ரொம்ப விடாய்த்து போனவனா இருக்கிறேன். of being sick and tired. நான் விடாய்த்து போனதுனால இன்னும் ரொம்ப விடாய்த்து போயிருக்கேன். Tell that sickness, வியாதியை பார்த்து சொல்லுங்க. you are under my feet. நீ என்னோட கால்களுக்கு கீழ இருக்கிறாய். Hallelujah. ஹalleluya. I will live a normal life. நான் இனிமேல் நார்மலான ஜீவிதத்தை ஜீவிக்க போகிறேன். I will do normal things like other people. மற்றவர்கள் செய்கிற சாதாரணமான காரியத்தை நானும் செய்ய போகிறேன். Hallelujah. Hallelujah. So my brother, my sister, ஆகவே சகோதர சகோதரிகளே, Joshua came, யோசுவா வந்தான், slayed those kings, அந்த ராஜாக்களை வெட்டினான். and he said to the men, அந்த புருஷன் எடுத்து சொன்னான், take those kings, அந்த ராஜாக்களை நீங்கள் எடுத்து put them on top of a tree. போய் அந்த மரத்தின் மேலாக வையுங்கள். Hallelujah. Hang them on the tree. அவர்களை அங்க போய் மேலே அவிதமாக தொங்க விடுங்கள். 5 trees 5 மரங்கள் with 5 kings. 5 ராஜாக்கள் அங்கே. Hallelujah. My Hallelujah. brother, my sister, என் சகோதரன் சகோதரியே, once you defeat your king, நீ உன்னுடைய ராஜாவை தோல்வியடிக்கும் போது தோற்கடிக்கும் போது don't keep quiet. சும்மா இருக்காதீங்க. Display them. அதை விதமாக தொங்க விடுங்கள், மற்றவர்கள் பார்க்க முடியாக. In church we call it testimony. சபையிலே அதை சாட்சி என்று சொல்கிறோம் நாம் அதை. Hallelujah. ஹalleluya. When you get healed, நீங்க சுகத்தை பெறும்போது come and say, வந்து சொல்லுங்கள், brothers and sisters, சகோதரனே சகோதரியே, I have slayed one king நான் ஒரு ராஜாவை வெட்டினேன். by the name of arthritis. அவிதமாக ஆத்ரைட்டிஸ் சொல்கிறதான அந்த ராஜாவாகிய அந்த நாமத்தை அவிதமாக வெட்டினேன். Brothers and sisters, சகோதரனே சகோதரியே, hanging up, அவனை அவிதமாக தொங்க விடுங்கள். put him on the tree, மரத்தின் மேலாக தொங்க விடுங்கள். advertise him to the people. ஓ மக்களுக்கு அது விளம்பரமாக செய்யுங்கள். Brothers and sisters, சகோதரனே சகோதரியே, I was an alcoholic. நான் அவிதமாக I குடிக்காரனாக now இருந்தேன். take alcoholism. ஆனால் இப்பொழுது அந்த I hang குடிப்பழக்கத்தை it on the எடுத்து tree. நான் மரத்தின் மேலாக தொங்க விடுகிறேன். This is my testimony ஓ இதுதான் என்னுடைய சாட்சி. that this king ஓ இந்த ராஜா who's called alcoholism அவிதமாக குடிக்காரன் is சொல்ற now ராஜா dead in my life. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை He's now சந்தோஷமாக இருக்கிறான். hanging on the tree இப்பொழுது மரத்தின் மேலாக தொங்க as an விடுகிறான். advertisement ஓ for விளம்பரமாக the testimony of God. ஓ தேவனுக்கு சாட்சியாக அவிதமாக தொங்க விடுங்கள். Many times அநேக நேரங்களிலே we want to say, அப்படி சொல்ல விரும்புறோம், Brother Branham made the fish wake up. ஓ சகோதரன் பேனம விதமாக இந்த மீனானது உயிரோடு வரும்படியாக செய்தார். Many times அநேக நேரங்களிலே we want to say, Brother Branham prayed for the baby. சகோதரன் பேனம The விதமாக baby woke up. குழந்தைக்காக ஜெபித்தார், அந்த குழந்தை உயிரோடு வந்தது. Many times அநேக நேரங்களிலே we want to say நாம் சொல்ல விரும்புகிறோம், that there was a man that was sick. ஒரு மனிதன் அவிதமாக வியாதியா Brother இருந்தான். Branham prayed சகோதரன் பேனம் and the ஜெபித்தார், man got better. அந்த மனிதன் மிகவும் சிறந்தவனாக உணர்ந்தான். Now after Brother Branham died, சகோதரன் பேனம் மரித்த பிறகு does your testimony stop? இன்னுமாக உங்களுடைய சாட்சி Where நிறுத்தப்படுதா? is your testimony, உங்களுடைய brother? சாட்சி எங்க சகோதரன்? Hallelujah. We are a church continuous. பாருங்கள், நாம் தான் தொடர்ந்து Hallelujah. போகிறதான சபையா This is இருக்கிறோம். a continuation பாருங்கள், இதுதான் அவிதமாக of தொடர்ச்சியா the இருக்கிறது. book of Acts. ஓ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடர்ச்சி We நாம். must be a church in action. பாருங்கள், நாம் செயலாக்கத்தில் இருக்கிற சபையா இருக்க வேண்டும். We must hang up these kings. ஓ இந்த ராஜாக்களிடம் தொங்க விட வேண்டும். We must have our own testimony. நாம் நம்முடைய சொந்த சாட்சியை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். Because the Bible says, greater works than these shall you do. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இவைகளை காட்டிலும் பெரிதான அற்புதம் Hallelujah. So செய்வீர்கள். where are the works, brother? ஓ நீங்கள் தான் அந்த அற்புதமாக Where இருக்கிறீர்கள். are the miracles in the church? ஓ சபையிலே எங்கே அந்த அற்புதங்கள்? Where are the miracles in your life? எங்கே அந்த அந்த அற்புதமானது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது? By testifying, ஓ நீங்க சாட்சி சொல்கிறது you are மூலமாக showing the people நீங்கள் மக்கள் முன்னால் that காட்டுகிறீர்கள், God is still alive. தேவன் இன்னுமாக ஜீவிக்கிறார் என்று காட்டுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. God is not dead. Hallelujah. ஓ தேவன் மரிக்கவில்லை. He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். Hallelujah. If Hallelujah. he did it in the days of Jesus,
இயேசு நாட்களில் செய்தார். If he did it in the days of Brother Branham, பிரானமுடைய நாட்களில் செய்தார். he must do it in 2018. அப்படி என்றால் இன்றைக்கு 2018 அவர் செய்ய வேண்டும். If he did it in South Africa, சவுத் ஆப்பிரிக்கா செய்ய he வேண்டும். must do it in India as இந்தியாவில் well. அவர் செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. Those miracles must still take place. ஓ இன்னுமாக அற்புதங்கள் நடைபெற வேண்டும். Because our God is not a dead God. நம்முடைய தேவன் செத்த தேவன் இல்லை. You cannot say I'm in the message நீ சொல்ல கூடாது அவிதமான and செய்தியில therefore இருக்கேன். nothing is troubling me. எனக்கு எந்த தொல்லையும் வருது கிடையாது. No brother. இல்ல சகோதரனே. We are always walking outside. பாருங்க நான் எப்பவுமே வெளியில தான் நடக்கிறோம். We are always looking at things outside. ஓ வெளியில இருக்கிற காரியங்களை நான் பார்க்கறோம். I want to give you one advice. ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். As a South African. ஒரு சவுத் ஆப்பிரிக்கனாக I'd like to give you one advice. ஒரு சின்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். As an Indian South African. பாருங்க ஒரு இந்திய சவுத் ஆப்பிரிக்கனாக What has transpired? What has happened? என்ன நடந்தது என்றால் South Africa became westernized. பாருங்கள் சவுத் ஆப்பிரிக்கா மேற்கு தெற்குல போல மாறிவிட்டது. When Brother Branham said சகோதரர் பிரானம் சொன்னபோது that the seat of Satan is Hollywood, பாருங்கள் சாத்தானுடைய அவனுடைய மேஜை அதாவது அவனுடைய சீட் சிங்காசனம் எது என்றால் ஹாலிவுட் தான் அவனுடைய சிங்காசனமா. we can see clearly in South Africa. சவுத் ஆப்பிரிக்காவில் அது தெளிவாக பார்க்கலாம். Number one, we lost our language. முதலாவது எங்களுடைய பாஷையை நாங்கள் இழந்து விட்டோம். I was Tamil speaking before. முன்னாடி நான் அவிதமாக தமிழ் பேசுகிறவனாக இருந்தேன். The last time I spoke Tamil was 35 years ago. கடைசியாக நான் தமிழ் எப்பொழுது பேசினேன் என்றால் 35 வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன். I lost my language. என்னுடைய பாஷையை நான் இழந்தேன். I lost my identity. என்னுடைய அடையாளத்தை நான் இழந்தேன். I became modern. பாருங்கள் நான் அவிதமாக நவீனமானவனாக மாறிவிட்டேன். While becoming modern, நான் அவிதமாக நவீனமானவனாக மாறி இருக்கிற வேளையிலே when Brother Branham spoke about clothing and hairstyles and all those kinds of things, சகோதரர் பிரானம் அவிதமாக அந்த உடை உடுத்துக்கிறது குறித்தும் அவிதமாக முடியை குறித்தும் இந்த காரியங்களை குறித்து பேசுகிறதான வேளையிலே you are still conservative and you are still intact. பாருங்கள் இன்னுமாக நீங்கள் அதை பிடித்துக்கொண்டு இன்னுமாக அதை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள். My advice to you as a South African, ஒரு சவுத் ஆப்பிரிக்கனாக என்னுடைய ஆலோசனை என்னவென்றால் don't change. அதை மாற்றாதீங்க. The closest to the message, brother and sister, ஓ சகோதரன் சகோதரி செய்திக்கு மிக நெருக்கமானது என்னவென்றால் is how you actually live your life. நீ உன்னுடைய ஜீவிதத்தை எப்படி ஜீவிக்கிறாய். Hallelujah. I want to compliment you. ஓ நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to say to you that I am proud of you. ஓ நிச்சயமாக நான் உங்களை குறித்து மிகவும் பெருமையாக உணர்கிறேன். If you come to South Africa, நீங்கள் சவுத் ஆப்பிரிக்கா வருவீர்கள், you think it is America. நீங்கள் அது அமெரிக்கா என்று நினைப்பீர்கள். The skirts are short. பாருங்க அந்த ஸ்கர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். In South Africa, the skirts are very short. பாருங்க ஸ்கர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கும். குட்ட பாவாடை. Hallelujah. My brother, my sister, என் சகோதரன் சகோதரியே, it is so bad. ஓ அது மிக மோசமானது. Hallelujah. That we have to tell the brothers in the church, ஓ சபையில இருக்க சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. stop looking that side. ஓ அந்த பக்கம் பார்க்கறத கொஞ்சம் நிறுத்துங்க அப்படி சொல்ல வேண்டியதா இருக்குது. Adultery, ஓ அது விபச்சாரம், and all of those things, my brother, my sister, ஓ எல்லா விதமான காரியங்களும் is so rife in South Africa. ஓ சவுத் ஆப்பிரிக்கால மிக அதிகமாக இருக்கிறது. I know the same devils are everywhere. ஓ நான் அதிகமாக உணர்கிறேன் அந்த அதே பிசாசானது எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்று. But I've never been to a country ஆனால் ஒருபோதும் where the closeness of protection is like in India. பாருங்க அதாவது இதுவரையிலும் விதமாக இந்தியாவிலே நீங்கள் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறீர்களோ அவ்விதமான ஒரு நெருக்கத்தை உலகத்தில் எங்கேயும் பார்த்ததில்லை. The pastors here came to South Africa. பாஸ்டர் விதமாக சவுத் ஆப்பிரிக்கா வந்தார். And they know what I'm talking about. நான் என்ன பேசுறேன் நல்லா தெரியும். Our young girls, எங்களுடைய வாலிப பெண்கள், it is so difficult அவங்களுக்கு மிகவும் கஷ்டமானது for them to overcome those demons. ஓ அந்த பேய்களை அவர்கள் மேற்கொள்வதற்கு அவருக்கு மிக கடினமான காரியம். The lustful devils, பாருங்க அந்த இச்சையான அந்த பிசாசு, adultery, விபச்சாரம், divorce rate, ஓ அவ்விதமாக விவாகரத்து எண்ணிக்கை is so high அது மிக அதிகமா இருக்கிறது. that in South Africa, சவுத் ஆப்பிரிக்காவிலே there are more lawyers doing divorce cases now இன்றைக்கு அதிகமான லாயர்கள் அதிகமான டிவோர்ஸ் கேஸ்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் than there ever was before. இதுவரைக்கும் அவர் பார்த்ததை காட்டிலும் இன்னைக்கு தான் அதிகமா பார்க்கிறார்கள். My brother, my sister, என் சகோதரன் சகோதரியே, don't lose your identity. உங்களுடைய பூர்வீகத்தை நீங்கள் யார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். I say this from a South African point of view. ஓ சவுத் ஆப்பிரிக்கா அந்த கோணத்திலிருந்து நான் சொல்கிறேன். I am proud of what I saw for the past 3 weeks. நான் கடந்த 3 வாரங்களாக எதை நான் பார்த்தேனோ அதை குறித்து மிகவும் பெருமையாக உணர்கிறேன். Now the danger is, ஓ இப்ப இருக்கிற ஆபத்து என்னன்னா 200 millions demons have been released. பாருங்க அவிதமாக 20 கோடியா 20 கோடி பிசாசுகள் அவிதமாக வெளியில விடப்பட்டிருக்கிறது. If it never reach your home yet, இன்னுமாக உங்க வீட்டுக்கு வந்து சேரலனா it's on its way. பாருங்க இன்னும் வந்து தான் இருக்குது.
Hallelujah. Hallelujah. And I'm saying to you, keep, hallelujah, the standards of the message. ஓ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த செய்தியினுடைய தரத்தை அவிதமாக காத்துக் கொண்டிருங்கள். Hallelujah. Hallelujah. You know, my brother, my sister, தெரியுமா சகோதர the சகோதரி, way I preach in South Africa is different from the way I'm preaching in India. பாருங்கள் இந்தியாவில் நான் என்ன பிரசங்கிக்கிறேன் அதே காட்டிலும் வித்தியாசமாக நான் சவுத் ஆப்பிரிக்காவில் பிரசங்கிப்பேன். In South Africa, when we're doing evangelism, we have to cut the devil. பாருங்கள் சவுத் ஆப்பிரிக்கா விதமாக அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது பிசாசை வெட்டுவோம். We have to slay these demons. ஓ இந்த பிசாசுகளை வெட்ட வேண்டும் நாங்கள். Hallelujah. We Hallelujah. have to slay these demons of young girls falling in love with married brothers. பாருங்கள் வாலிப பெண்கள் விதமாக திருமணமான சகோதரர்களுக்கு அவர்கள் விழுந்து போகிற காரியத்தை நாங்கள் வெட்ட வேண்டியதா இருக்கிறது. But remember, those 200 million demons are visiting every country. ஆனா ஒரு ஞாபகத்தை கொள்ளுங்கள், இந்த 20 கோடி பிசாசுகளும் ஒவ்வொரு தேசமாக கடந்து கொண்டு வருகிறது. And the attack is on the message believer. ஓ அவர்கள் யாரை பாதிக்கிறார்கள், யாரை தாக்குகிறார்கள் என்றால் செய்தி விசுவாசிகளை. The attack is on the bride of Jesus பாருங்கள் Christ. அவர்கள் யாரை தாக்குகிறார்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியை தாக்குகிறார்கள். So my advice to you, brother, ஆகையால் ஆலோசனை என்னவென்றால், my advice to you, my sister, என் சகோதரி என்னோட ஆலோசனை என்னவென்றால், this message becomes a token in your life. பாருங்கள் இந்த செய்தியானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அடையாளமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Apply the token. ஓ அந்த அடையாளத்தை பூசுங்கள். Hallelujah. And don't allow these demons to come and infiltrate your home. ஓ பிசாசானது வந்து உங்களுடைய வீட்டை விதமாக எல்லாவற்றையும் காலி செய்ய அனுமதிக்காதீர்கள். Hallelujah. But whatever demons are already there, ஆனால் என்ன பிசாசுகள் இருக்கிறதோ இதுவரைக்கும், tonight you need to put your foot upon it. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய கால்களை அது மேலாக வைக்க வேண்டும். Slay it. வெட்டுங்கள். Hang it up on the tree. ஓ மரத்தின் மேலாக தொங்க விடுங்கள். And say enough is enough. ஓ போதும்பா போதும்னு சொல்லுங்கள். Hallelujah. ஆமென். One time, my brother, my sister, ஒரு சமயம் சகோதர சகோதரியே, Jesus was preaching on the mountain. இயேசு விதமாக மலையின் மேலாக பிரசங்கித்துக் And கொண்டிருந்தார். then he told his disciples, சீஷர்களிடம் சொன்னார், go across. நீங்க விதமாக அங்கே தாண்டி போங்கள். Go on the ship. நீங்க விதம் Go across. படகில போய் அங்க அந்த I'll பக்கம் meet போங்கள். you on the other side. அக்கறையில் நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னார். So the disciples got into the ship. சீஷர்கள் விதமாக படகில் And they were ஏறினார்கள். moving to the other side. அவர்கள் விதமாக அக்கறைக்கு போக There ஆரம்பித்தார்கள். was one problem. ஒரு பிரச்சனை அங்க இருந்தது. Jesus was not inside the ship. இயேசு விதமாக அந்த படகில இல்லை. Jesus stayed on the mountain to pray. இயேசு விதமாக மலையின் மேலாக ஜெபிக்கும்படியாக போனார். And the disciples were in this boat and they were going across. சீஷர்கள் விதமாக அந்த படகில ஏறி விதமாக கடந்து போய் And கொண்டிருந்தார்கள். while they were in the middle of the river or the sea, அந்த கடலில் நடுவில் அவர்கள் வந்தபோது there was a storm that came. பாருங்கள் ஒரு புயலானது அங்க வந்தது. There was trouble from underneath the water ஓ தண்ணீர் கீழே இருந்த விதமாக that பிரச்சனையானது made வந்தது. the boat start tossing about. ஓ அந்த படகானது அலைபாயும்படியாக வந்து செய்தது. That boat அந்த படகு is called the message of the hour. அதுதான் இந்த மணிவேலின் செய்தியா இருக்கிறது. You might be sitting in the message. நீ ஒருவேளை செய்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். You might be professing Christianity நீ விதமாக நான் கிறிஸ்தவன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். with the absence of Joshua the Holy Ghost inside the boat. ஓ பரிசுத்தாவிய யோசுவாவுடைய படகுல இல்லாமல் நீ And கிறிஸ்தவன் then the சொல்லிக் கொண்டிருக்கலாம். boat starts tossing about. ஓ அதன் பிறகு அந்த படகானது கொஞ்சம் அலையும் இந்த And you பக்கம் get அந்த பக்கம் shaken up. ஓ இங்கே அங்கே விதமாக அசையும். Your quotations are not going to help you. அப்பொழுது நீ வாசிக்கிற இந்த மேற்கோள்கள் Hallelujah. உனக்கு உதவி செய்யாது. What's going to help you உனக்கு உதவி செய்வது is என்னவென்றால் Jesus Christ back in the boat. மறுபடியும் இயேசு அந்த படகுல வருவதுதான். Hallelujah. Hallelujah. That's what's going to help you. அதுதான் உனக்கு உதவி செய்யும். Jesus was on top of the mountain. இயேசு விதமாக மலை மேலாக இருந்தார். Because you are predestinated. நீ விதமாக முன்குறிக்கப்பட்டதனாலே The eyes of Jesus is always on you. இயேசுவின் கண்கள் எப்பொழுதும் உன் மேலாக இருக்கிறது. The problem is பிரச்சனை என்னவென்றால் sometimes we leave Jesus outside சில நேரம் இயேசுவை நாம் வெளியே and விட்டு we விடுகிறோம். think we can make it alone without Jesus. நாம் நினைக்கிறோம் இயேசு இல்லாமல் தன்னந்தனியாக போய் விடலாம் என்று. But when the storm comes, ஆனா புயல் வரட்டும், then you're all shaking and don't know what to do. அப்பதான் நீங்க அலைபாய்வீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் But ஆடுவீங்க, Jesus என்ன still பண்ண தெரியாது. protects you. ஓ இயேசு உங்களை So பாதுகாப்பாராக. Jesus came down from the mountain இயேசு அவிதமாக மலையில and வந்து Jesus started walking on the water. அதன் பிறகு தண்ணி மேலாக நடந்து வந்தார். Hallelujah. The waves were high. ஓ அந்த அலைகள் அவிதமாக அதிகமாக But இருந்தது. everywhere Jesus put his foot, ஆனால் இயேசு எங்கெல்லாம் அவர் கால்களை the வைத்தாரோ water was calm. அங்கே தண்ணீர் அமைதியானது. Hallelujah. Hallelujah. When Jesus put his foot, இயேசுவோட கால்களை வைத்த போது the water was calm. தண்ணீர் அமைதியானது. Footprint is possession. ஓ அடிச்சுவடுகள் என்று சொல்லும்போது சுதந்திர விதமாக இருக்கிறது. Put your foot on your trouble. ஓ உங்களுடைய பிரச்சனை மேலாக கால்களை வையுங்கள். Put your foot on your storm. உங்களுடைய அலைகள் மேலாக வையுங்கள். Put your foot on all the storm. ஓ எல்லா பிரச்சனைகள் மேலாக கால்களை Hallelujah. வையுங்கள். The raging water. ஓ அது வித கொந்தளிக்கிற Once you தண்ணீர் put your foot on, உங்களுடைய கால்களை the வைக்க water becomes ஓ calm. தண்ணீர் அமைதியாக மாறும். So Jesus started walking on the water. இயேசு விதமாக தண்ணீர் மேலாக நடந்து He வந்தார். was walking on troubled ஓ அவர் தொல்லைகள் water. மேலாக விதமாக நடந்து வந்தார். He was walking on stormy water. அவிதமாக அந்த அதிகமான புயல் இருக்கிற தண்ணீர் மேலாக நடந்து வந்தார்.
Can you picture this now? இத கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க முடியுதா? The boat is there. படகு அங்க இருக்கு. The boat is going like this. படகு இந்த பக்கம் ஆடுது. The disciples are falling. உள்ள இருக்க சீஷர்கள் ஆடுறாங்க. Hallelujah. This side the wave is high. இந்த பக்கம் விதமாக அந்த கொந்தளிப்பு பணம் அதிகமா இருக்கு. But when Jesus put his leg on the high water, ஆனா இயேசு விதமாக அந்த உயர்வான தண்ணி மேல கால் வைக்கும்போது அது விதமாக தரமட்டமாகுது. Hallelujah. Amen. And then as he's walking, அவன் நடந்து வருகிற வழியிலே the disciples saw someone coming. ஓ சீஷர்கள் யாரோ வருகிறதை பார்த்தாங்க. Hallelujah. And they said, "Hey, is that the ghost?" அவன் சொன்னான், "ஏய் அது ஒரு ஆவியா?" Hallelujah. Amen. And Jesus said, "Be not afraid. ஏய் பயப்படாதீங்கள். It is me, Jesus. இயேசுவாகிய நான் தான் அது. I have come for rescuing you." உன்னை விடுவிக்கும்படியாக நான் வந்தேன். Just like Joshua, ஓ யோசுவாவை போல who came to the Gibeonites கிபியோனர்களுக்கு அவன் to வந்தது போல rescue them, அவர்களை in விடுவிக்கும்படியாக the same way அதே விதானத்திலே Jesus came to you, brother, சகோதரனே இயேசு in இடத்தில் the வந்தார். troubled water ஓ தொல்லைப்படுகிற to தண்ணீர்களாக rescue you. உன்னை Hallelujah. காப்பாற்றும்படியாக வந்தார். Amen. ஹalleluya. And my brother, my sister, என் சகோதரன் சகோதரியே Peter. பேதுரு, Oh, you know Peter. உங்களுக்கு பேதுரு பற்றி Hallelujah. ஹalleluya. He looked at Jesus. He said, "Jesus, is that you?" இயேசு பார்த்து கேட்டாராம், இயேசுவே Yes, நீதானா it's அது? me. ஓ அது நான் தான். And then Peter is saying, அது மாதிரி பேதுரு சொன்னார், "Jesus, இயேசுவே can I come also on top of the water?" நானும் கூட அந்த தண்ணீர் மேல நடந்து வர முடியுமா? And you know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Jesus never feel afraid. பாருங்க இயேசு ஒருபோதும் பயப்படல. Jesus said, இயேசு சொன்னார், Jesus never said, no, stay there, I'm coming, stay there, I'm coming. அவர் ஒண்ணுமே இப்படி சொல்லல, நீ இல்ல நீ அங்கே நான் வரேன் அங்கே வரேன் அங்கே You know, வரேன். sometimes உங்களுக்கு தெரியுமா சில நேரங்கள்ல when your child is on the other side of the road உங்களுடைய பிள்ளைகள் அந்த and the traffic is heavy, உங்களுடைய பிள்ளை விதமாக hallelujah, சாலைக்கு and அந்த the பக்கம் child இருக்குது. is asking you, the child is asking அந்த you, குழந்தை விதமா கேட்கும், Daddy, can I come across? ரோட்டுக்கு அந்த பக்கம் குழந்தை இருக்கு, And கேட்கும், you அப்பா as அந்த a பக்கம் daddy, you வரலாமா? say, no, wait there, I'm coming there. ஒரு அப்பாவாக நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இல்ல வரத அங்கே இரு அதிகமா டிராஃபிக் இருக்கு, நான் வரேன் But சொல்லுவீங்க. not with Jesus. இயேசு கிட்ட அப்படி கிடையாது. Not with Jesus. இயேசு கிட்ட அப்படி கிடையாது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Jesus said to Peter, இயேசு பேதுருவிடம் சொன்னார், Peter, பேதுருவே put your foot on the water. உன்னுடைய கால்களை தண்ணீர் மேலாக வை. Hallelujah. Hallelujah. Get out of the boat. ஓ உன்னுடைய படவிலிருந்து வெளியே வா. That boat that you are on, நீ எந்த படகுக்குள்ளாக இருக்கிறாயோ I am not there. நான் அந்த படகுல இல்லை. Get out of the boat உன்னுடைய படவிலிருந்து காலை வை. where I am not present. ஓ நான் எங்கே இல்லையோ அந்த படகுலிருந்து காலை வை. Amen. ஆமென். Peter put his leg outside the water. ஓ பேதுரு விதமாக தண்ணீர் மேல கால்களை எடுத்து And வைத்தான். when Peter put his leg, பேதுரு அவனுடைய கால்களை வைத்த போது the same thing that happened to Jesus இயேசுக்கு என்ன நடந்ததோ happened to Peter. அதே காரியம் பேதுருக்கு நடந்தது. Hey, Peter is saying, hey, check me. Hallelujah. ஹalleluya. He says, footprints is possession. ஓ அவர் சொன்னார் அவிதமாக அடிச்சு விடுங்கன்னு சொல்லும்போது கால் மிதியானது He put his சுதந்திரமா water, இருக்கிறது. he put his feet on stormy water. அவன் அவிதமாக அதிகமாக குந்திருக்கிற தண்ணீர் மேல கால்களை வைத்தான். And exactly what happened to Jesus இயேசுக்கு சரியாக என்ன is நடந்ததோ exactly what happened to Peter. சரியாக அதேதான் பேதுருக்கு So நடந்தது. he's standing there he's saying, hallelujah. அவன் அவிதமாக Hallelujah. ஹalleluya ஹalleluya. Oh, victory is mine. ஓ என் ஜெயம் என்னுடையது. Healing is ஓ mine. சுகம் என்னுடையது. Deliverance is ஓ mine. விடுதலை என்னுடையது. Holy Ghost is ஓ mine. பரிசுத்தாவி என்னுடையது. Hallelujah. Hallelujah. He stood on the water ஓ அவன் தண்ணீர் மேல and he நடந்து was saying, I am above ஓ அவன் my சொல்லுகிறான் trouble. ஓ என்னுடைய தொல்லைகளுக்கு மேலாக நான் இருக்கிறேன்னு சொன்னான். Hallelujah. ஹalleluya. Jesus says, come brother, இயேசு சொன்னார் வா come and சகோதரனே. walk on your ஓ water. வந்து தண்ணீர் மேலாக நட. Put your foot on your trouble ஓ உன்னுடைய கால்களை உன்னுடைய தொல்லையின் and மேலாக வை. walk on your water. வைத்து அவிதமாக தண்ணீர் மேலாக So நட. he put his foot ஓ அவனுடைய கால்களை and வைத்தான். he's walking அவன் நடக்க ஆரம்பித்தான். and he says, அவன் brothers, சொன்ன சகோதரர்களே sisters, சகோதரிகளே just check me. ஓ என்ன கொஞ்சம் I am பாருங்க. above my trouble. ஓ என்னோட தொல்லைகளுக்கு I'm மேலாக above நடக்கிறேன். my problems. என்னோட பிரச்சனைகளுக்கு மேலாக நடக்கிறேன். Hallelujah. ஹalleluya. That was Sunday morning. அது எப்பனா ஞாயிற்றுக்கிழமை காலையில. Hey, Monday afternoon. திங்கட்கிழமை மதிய நேரத்துல. Hallelujah. ஹalleluya. Monday afternoon. திங்கட்கிழமை மதிய நேரத்துல. Hallelujah. Remember where he's standing is nice. பாருங்க அவன் எங்க நிக்கறான் ரொம்ப நல்லா இருக்குது. Hallelujah. Monday when he looks this side, ஆனா திங்கட்கிழமை இந்த பக்கம் sees பார்த்தா a big wave coming that side. பெரிய ஆள் இந்த பக்கம் வருது. Tuesday morning he looks this side, big wave coming. செவ்வாய்க்கிழமை இந்த பக்கம் பார்த்தா பெரிய ஆள் இந்த பக்கம் Then வருது. fear. நமக்கு பயம். Hallelujah. ஹalleluya. Fear ஓ பயம் is the opposite of faith. பாருங்கள் பயம் விசுவாசத்திற்கு எதிர்மறையா இருக்கிறது. While he had faith, he was walking on the water. அவனுக்கு எப்போ விசுவாசம் வந்துச்சோ அப்ப தண்ணி மேல நடந்தான். But when fear stepped in, ஆனால் பயம் எப்போ உள்ள வந்ததோ உள்ள போக ஆரம்பிச்சார். he started sinking. உள்ள போக ஆரம்பிச்சார்.
Hallelujah. ஹalleluya. You know water. உங்களுக்கு தெரியுமா தண்ணீர்? Water speaks of people. பாருங்க தண்ணீர் மக்களுக்கு விதமாக அடையாளமா இருக்கிறது. People can pull you down. மக்களால உங்களை உள்ளே இழுக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? Your enemy can be people. பாருங்க உங்களுடைய எதிரி உங்களை மக்களால இழுக்க அவன் உங்களை உள்ளே இழுக்க முடியும். So he is going down. பாருங்க ஷூ உள்ள போகுது. But it's not too late. ஆனா ரொம்ப காலதாமதம் ஆகல. Even when you fail. நீ தோல்வியா இருந்தாலும் சரி. Even when your faith goes low. உங்களுடைய விசுவாசம் கீழே போனாலும் சரி. You raise your hand. உங்களுடைய கைகளை தூக்கு. Hallelujah. 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 And you sing the song, I surrender. நீ விதமாக பாட்டு பாடு. I surrender. ஓ நான் ஒப்புக்கொடுக்கிறேன். I surrender. நான் ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறேன். Hallelujah. Hallelujah. Jesus is not far away from you. இயேசு உன்னிலிருந்து ரொம்ப தூரமா கிடையாது. Jesus loves you. ஓ இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus will not allow you to drown. ஓ நீ முழுமையாக இயேசு அனுமதிக்க மாட்டார். Jesus will not allow you to die. நீ மரிக்கும்படியாக இயேசு அனுமதிக்க மாட்டார். You must be able to raise your hand. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னுடைய கரங்களை உயர்த்த வேண்டும். And say, Lord, help me. ஓ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Lord, help me. ஓ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். And Jesus is always there. ஓ இயேசு எப்பொழுதும் அங்கே இருக்கிறார். Jesus' hand ஓ அவருடைய கரங்கள் into your hand. உங்களுடைய கரத்துக்கோடு. And he pulls you out of the water. மேலே தண்ணீரிலிருந்து மேலே எழுப்புவார். You will not make it without Jesus. இயேசு இல்லாமல் நீ ஒருபோதும் மேலே வர முடியாது. You will not make it without Joshua. யோசுவாவால உன்னால் செய்ய முடியாது. You cannot make it on your own. ஓ நீ சொந்தமாக உன்னால் செய்ய முடியாது. You are the captain of your life. ஏனென்றால் உங்களுடைய ஜீவிதத்தில் You are the one that can walk on your troubles. நீங்கள் தான் உங்களுடைய தொலைவிலாக நடக்க வேண்டும். You are the one that can walk on your problems. நீங்கள் தான் உங்களுடைய பிரச்சனைகளாக நடக்க வேண்டும். You are the one that can slay your own king tonight. நீங்கள் தான் உங்களுடைய சொந்த ராஜாக்களை நீங்கள் கொண்டு போட முடியும். My sister. என் சகோதரன் சகோதரியே. Hallelujah. Hallelujah. While they picked him up, Jesus picked him up. ஓ இயேசு அவனை தூக்கி எழுப்பின போது Hallelujah, he held his hand. அவருடைய கரத்தை விடுச்சிருக்காரு. Now both of them are standing again on top of the water. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து விதமா தண்ணி மேல நிக்கறாங்க. Hallelujah. ஒண்ணா ரெண்டு பேர் நிக்கறாங்க. The other disciples are still shaking in the storm. இன்னும் மத்த சீஷர்கள் என்ன தண்ணியில ஆடிட்டு தான் இருக்காங்க. Hallelujah. Hallelujah. So he says, come Peter. அவர் சொன்னார் பேதுரு வா பேதுரு. Let us get back in the message. நாம் மறுபடியும் செய்திக்குள்ளாக போலாம். Let us get back in the boat. நாம் மறுபடியும் போட்டுக்குள்ளாக போலாம். Hallelujah. Hallelujah. So he goes, the Bible says. வேதம் சொல்லுகிறது. You can read the story in Matthew chapter 14. மத்தேயு 14 அதிகாரத்தை வாசிக்கலாம். அது மாதிரி நடக்கிறாரு. And Peter is holding Peter's hand now. பேதுருடைய கரத்தை பிடித்து நடக்கிறார். Hallelujah. Because of fear, God stands by you. ஓ தேவன் எப்பொழுதும் பக்கமாக இருக்கிறார். God holds your hand. உங்களுடைய கரத்தை தேவன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். Trouble times he's by your side. ஓ உங்களுடைய தொல்லையான நேரத்துல உங்க பக்கத்துல அவர் நிக்கிறார். Hallelujah. Hallelujah. He goes, he walks. Hallelujah. அவர் விதமா நடந்து போகிறார். And then Jesus steps into the boat. முதலாவது இயேசு படகுக்குள்ளாக together with Peter. பேதுரு கூட விதமா உள்ளே And when Jesus steps into the boat, இயேசு விதமா உள்ளே வந்த பிறகு the storm is calm. பாருங்கள் எல்லாம் அலையும் எல்லாம் கொந்தளிப்பும் அமைதியாக Hallelujah. Hallelujah. If you are in this message, brother and சகோதரனே sister, சகோதரியே நீ இந்த செய்தியில் இருப்பாய் என்றால் make sure நீ விதமாக நிச்சயப்படுத்திக் that கொள். you have Jesus inside the boat. இயேசுவை நீ விதமாக படகுல கொண்டிருக்கிறாய் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள். Message without Jesus இயேசு இல்லாமல் செய்தி is dead. பாருங்க அது செத்ததா இருக்கிறது. But this message boat, ஆனா இந்த செய்தியாக இந்த படகு message books, இந்த செய்தி புத்தகங்கள் message tapes, இந்த செய்தி டேப்புகள் hallelujah, Hallelujah. with Jesus inside, ஓ இயேசுவோடு உள்ள கொண்டிருப்பீர்கள் என்றால் will give you the victory. அதுதான் உங்களுக்கு ஜெயத்தை Will கொடுக்கும். give you the victory அதுதான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். over every demon power எல்லா பிசாசு that is வல்லமைக்கு மேலாக upon the face of the earth. இந்த பூமியில இருக்க எல்லா பிசாசு வல்லமைக்கு மேலாக ஜெயத்தை கொடுக்கும். Don't allow the 5 kings to keep chasing you. ஓ அந்த 5 ராஜாக்களும் உங்களை துரத்த முடியாமல் விட வேண்டாம். Turn around கொஞ்சம் திரும்புங்கள். and let the 5 kings start fleeing in your life. அந்த 5 ராஜாக்களோடு வாழ்க்கை விட்டு ஓட முடியாத திரும்புங்கள். But don't stop. ஆனா அங்கே நிறுத்தாதீங்க. You know, sometimes சில நேரங்களிலே we chase the king. ராஜாவை துரத்திடுறோம். The king goes in the corner. ராஜா ஓரம் போயிட்டு He waits. அங்கேயே காத்து நிற்பார். Then when you turn back, நீ திரும்பினதுக்கு அப்புறம் he comes back. திரும்பினதுக்கு அப்புறம் பின்னாடி வருவார். What you need to do? நீங்க செய்ய வேண்டியது Put your என்னவென்றால் foot on the king's neck. நீங்க செய்ய வேண்டியது ஒரு கால்களை Make sure you catch him. கால்களை ராஜாவுடைய கழுத்து Make மேல sure you வையுங்கள். capture him. அவனை பிடிச்சிருங்க நிச்சயப்படுத்திக் Make கொள்ளுங்கள். sure you kill him today. இன்றைக்கு அவனை கொன்றிருக்க நிச்சயப்படுத்திக் You கொள்ளுங்கள். must raise your hand. உங்க கரங்களை உயர்த்தி You must say, I surrender. நீங்க சொல்லுங்க நான் You சரணாகதி போடுகிறேன். You must tell the devil, பிசாசு சொல்ல வேண்டும், out of my life. என்னோட வாழ்க்கை விட்டு வெளியில போ. We told you last night. நேத்து என்ன சொன்னேன் நான் We உங்களுக்கு? told you this morning காலையில சொன்னேன் that you are the possessor. ஓ நீங்கள் தான் ஜெயம் கொள்கிறவர்கள். Hallelujah. The key is in your hand. அந்த திருமுகம் You have the power to bind these demons. ஓ இந்த பிசாசுகளை கட்டுப்படுவதற்கான வல்லமை உங்க கரத்தில் இருக்கிறது. You have the power to put your foot on their neck.
அவருடைய கழுத்துக்கு மேலாக கால்களை வைப்பதற்கான வல்லமை உடைய வார்த்தையில் By இருக்கிறது. the power of the Holy Ghost, பரிசுத்தாவின் வல்லமையின் மூலமாக slay them அவர்களை வெட்டுங்கள் in your life. உங்களுடைய ஜீவியத்திலே. When I say slay them, brother, வெட்டுங்கள் என்று சொல்லும்போது சகோதரனே, if you were an alcoholic, ஒருவேளை நீ குடிகாரனா இருக்கும் பட்சத்திலே, from now until the day of the rapture, பாருங்கள் இன்றிலிருந்து ராப்சர் you will மட்டுமாக not touch alcohol again. நீ ஒருபோதும் மறுபடியும் அந்த குடியை அதிகமாக தொட மாட்டாய். Why? Because Yeah. you killed it in your life. ஏன்னா உன் வாழ்க்கையில கொண்டு போட்டாய். If you got a habit in your life, உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ பழக்கம் இருக்கும் என்றால், when you slay it, நீ அதை வெட்டி போடும்போது cut his neck out. கழுத்தை வெட்டுங்கள். Hallelujah. That's Hallelujah. what David did. அதுதான் தாவீது செய்தான். David slayed the neck of ஓ Goliath. தாவீது கோலியாத்துடைய கழுத்தை வெட்டினான். Slay the neck of the king in your life. ஓ உன் வாழ்க்கையில ராஜாவுடைய கழுத்தை வெட்டுங்கள். Hallelujah. So that those powers will not repeat and come back in your ஏனென்றால் life. அந்த வல்லமைகள் மறுபடியும் உன் வாழ்க்கையில வந்து அதே தொல்லை உனக்கு உண்டு பண்ணாதபடிக்கு கழுத்தை வெட்டுங்கள். Hallelujah. So Hallelujah. tonight, my brother, my இந்த இரண்டு sister, பேரும் சகோதரன் சகோதரியே, as you get ready to worship the Lord tonight, இந்த இரண்டு பேரும் தேவனை ஆராதிக்க முடியாத ஆயுதப்படுகிற நாளிலே Identify. ஓ நான் சொல்ல விரும்புகிறேன், in your own life. உங்களுடைய சொந்த ஜீவியத்திலே. Hallelujah. ஹல்லேலூயா. I don't know how this thing in India is, இந்தியாவுல இந்த காரியம் எப்படின்னு எனக்கு தெரியல. but you know in South Africa, சவுத் ஆப்பிரிக்காவுல when I preach to the men, அதிகமாக புருஷருக்கு நான் பிரசங்கிக்கும் போது what does alcohol do? இந்த குடிப்பழக்கம் என்ன செய்யும் It makes your brains go upside down. பாருங்க, அது என்ன செய்யணும், உங்களுடைய சிந்தையை வந்து அது மாத்தும். அது Now the தலைகளை மாத்திரும். now sisters also. சகோதரிகளும் கூட இப்போ. Hallelujah. ஹல்லேலூயா. Sometimes not alcohol. சில நேரங்களில் இந்த குடி கிடையாது. I don't know what you call it here, but in South Africa we say vetelepak. சேம் வெத்தலை பாக்கு. Vetelepak. வெத்தலை பாக்கு. Chunambu. சுண்ணாம்பு. சேம். Same thing. You know what it does? என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? You eat that thing. அது கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா, I ate it because I know I used to eat with my granny. பாருங்க எங்க ஆயாவோட சேர்ந்து சாப்பிடுறது உண்டு. நான் எனக்கு தெரியும் அதை பத்தி என்னன்னு. It makes your body hot. உங்க சரீரத்தை விதமாக அது சூடா வச்சுக்கும். You feel dizzy. அது அப்படியே கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கும். You see, sister, சகோதரி பாருங்க, don't say husband drinking, husband drinking, husband புருஷன் drinking. குடிக்கிறார், புருஷன் குடிக்கிறார், புருஷன் What குடிக்கிறார். about you? உன்னை குடிச்சானே? Vetelepak one way. You also getting drunk. நீங்க கூட விதமா குடிக்கிறீர்கள். Hallelujah. So my brother, my sister, ஆகவே சகோதர சகோதரிகளே, hallelujah, let's cancel these demons. ஓ இந்த பிசாசுகள் எல்லாம் வெட்டி போடலாம். We are message believers. நாம் செய்தி விசுவாசிகள். Kill those kings in your life. ஓ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ராஜாக்களை கொண்டு போடுங்கள். Hallelujah. Hallelujah. What is the purpose of it? ஓ அதனுடைய நோக்கம் என்ன? Some people put snuff. சில பேர் விதமாக அந்த உள்ள இந்த புகையில வைப்பாங்க. இந்த ஆன்ஸ் மூக்குப்படியா மூக்குப்படி வைப்பாங்க. Hallelujah. What's the purpose? அதோட நோக்கம் என்ன? Why you put it there? ஏன் அது போறீங்க? Hallelujah. And then பிறகு let's say you will say, hey, it's good for my nose, you know, I can breathe nicely. உங்களுக்கு தெரியுமா அது எனக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, என் மூக்கு ரொம்ப நல்லா இருக்குது. Then the other day when your nose is nice, why you taking it? சரி, அடுத்த நாள் மூக்கு நல்லா இருக்கும்போது ஏன் திருப்பி எடுக்கிற? The reason being is you are addicted to it. காரணம் என்னவென்றால் நீ அதுக்கு அடிமையா இருக்கிறாய். It's a drug. பாருங்க, அது ஒரு போதை. Hallelujah. It affects your brains. அது உன்னுடைய மூளையை பாதிக்கிறது. Hallelujah. So my brother, my sister, ஓ என் சகோதரன் சகோதரியே, I want every one of you, ஒவ்வொருவரும் as we get ready to worship the Lord, நாம் தேவனை ஆராதிப்பதற்கான raise ஆயத்தப்படுகிற your வேளையிலே hand today. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Surrender to Jesus. எல்லாவற்றையும் தேவனுக்கு சரணாகதி Allow ஒப்புக்கொடுங்கள். Jesus to come into your life உங்களுடைய வாழ்க்கையில இயேசு வரும்படி அனுமதியுங்கள். and say it's finished. ஓ எல்லாம் முடிந்தது என்று The சொல்லுங்கள். kings in my life are ஓ over. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் முடிந்தது. The troubles in my life are over. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தொல்லைகளும் முடிப்பட்டது. I am above my trouble. என்னுடைய தொல்லைகளுக்கு மேலாக நான் The ஜீவிக்கிறேன். storm is there. ஓ புயலானது இருக்கிறது. The storm is there. ஓ அலைகள் இருக்கிறது. But I will walk on top of my ஆனால் storm. அதற்கு மேலாக நான் நடந்து வருவேன். Hallelujah. I Hallelujah. will walk on top. அதற்கு மேலாக நான் Because my நடப்பேன். foot ஏனென்றால் என் கால் means மிதிகள், possession. என் கால் மிதிகள் என்று சொல்லும் பொழுது May அது God richly bless சுதந்திர you. விதமாக இருக்கிறது. Hallelujah. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. We'll ask the pastor to come. பாஸ்டர் அவர்களை வரும்படியாக அழைக்கலாம். Hallelujah. And remember, brothers and sisters, சகோதரரை நினைவு கொண்டிருங்கள், if I don't see you again on this side, இந்த பக்கத்திலே நான் உங்களை மறுபடியும் I பார்க்கவில்லை will என்றால் definitely see you on the other side. மறுபடியும் அக்கறையிலே நான் நிச்சயமாக பார்ப்பேன். Hallelujah. We will meet in mid-air one day. ஒரு நாளில் நாம் மத்திய ஆகாயத்தை சந்திப்போம். If I don't meet you on this side, இங்கே நான் உங்களை சந்திக்கவில்லை என்றால் may God richly bless you. கர்த்தர் தாமே உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you, pastor. பாஸ்டர் அவர்களை உங்களுக்கு அபரிதமாக தேவன் God ஆசீர்வதிப்பாராக. bless all the pastors எல்லா present. பாஸ்டர்ஸ்களும் கர்த்தர் May ஆசீர்வதிப்பாராக. God richly bless கர்த்தர் you. உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. ஹல்லேலூயா. Bless you. Amen.
நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா பெரியவங்களே? உண்மைதானா? கால் எடுத்து வைப்பீங்களா? நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்ம இன்றைக்கு உற்சாகப்படுத்தி, தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த அருமையான செய்தி மூலமாக அநேக நேரங்களில் நம்ம பார்க்குறோம், செய்தியில் இருக்கிறவங்க எவ்வளோ தூரத்துக்கு தோல்வி அடைந்திருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். செய்தியில் இருக்கிறன்னு சொல்கிறவர்கள் ஆனாலும் கூட அநேக நேரங்களிலே தோற்று போகிற வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். many times we see that failures in the message believers life. அநேக நேரங்களில் விதமாக செய்தி விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை நாம் பார்க்கிறோம். Amen. Amen. That is true. அது உண்மைதான். It is people come to the church, மக்கள் சபைக்கு வருவார்கள், but still there is a failure. ஆனால் இன்னுமாய் கூட தோல்விகள் இருக்கிறது. How many times we see that? எத்தனை முறை நாம் அதை பார்த்திருக்கிறோம்? Amen. Amen. Our God is God. நம்முடைய தேவன் தேவனாய் இருக்கிறார். Blessed be the name of the Lord. தேவ நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. Yes. Amen. Let's take a stand for the Lord, and with the faith let's move on. பாருங்கள், நாம் கர்த்தருக்காக அந்த நிலையை எடுத்துக்கொண்டு விசுவாசத்துடன் கடந்து செல்லலாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Amen. ஒரு சின்ன பாடலை நம்ம பாடுவோமா? தேவனை ஆராதிப்போமா? சீக்கிரமாவே முடிச்சிட்டார். I was thinking that he's going to move on, but suddenly he closed it. நான் நினைச்சேன் அவர் தொடர்ந்து பேசிட்டே இருப்பார் நினைச்சேன், ஆனா டப்புன்னு நிறுத்திட்டாரு. Anyhow, இருந்தாலும் பரவாயில்லை. what we need he has given. நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டார். Blessed be the name of the Lord. தேவ நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. Amen. 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 ஒரு சின்ன பாடல பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை. Is that right? Let's worship the Lord. கர்த்தரை ஆராதிக்கலாம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், என் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர்.
மகிமை படுத்துவார். வார்த்தை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுத்தோம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்தோம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உம்மை தேவனே ஒழுக்கம் நிறைந்தவர். உம்மை தேவனே ஒழுக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுத்தோம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்தோம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுத்தோம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்தோம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உனக்கு நன்மையை செய்தாரா பிரியமானவனே? உண்மைதானா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். நல்லவரே, உண்மைதானா? உள்ளம் ஆமென் சொல்றீங்க. சரியா இல்லை. இங்கேயாவது கொஞ்சம் கத்துறாங்க, பின்னால் இருக்கிறாங்க, கம்முன்னு இருக்கிறாங்க. ஆமென் ஆமென் ஆமென். இன்றைக்கு செய்தி கொடுத்ததே ஒரு மகத்தான ஒரு காரியத்தை தேவன் கொடுக்கலையா? Amen. Hallelujah. Amen. Let's worship the Lord. Okay. Amen. சரியா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்த நல்லவரே, உமக்கு நான் நன்றி சொல்றேன். எனக்கு செய்தி நல்லவரே. கடலை தட்டி உமக்கு நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே. எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்த நல்லவரே. எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வேன். போன நிலையில் தாங்கி நீரையா, தகப்பனை போல் பரிவு காட்டி தூக்கி நீரையா. தடுமாறி போன நிலையில் தாங்கி நீரையா, தகப்பனை போல் பரிவு காட்டி தூக்கி நீரையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே. எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வேன். தட்டி எத்தனை நன்மைகள்
செய்த நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். மங்கி மங்கி எரிந்த போது அழைக்காதிருந்தேன், எரிந்த நாணலான வாழ்வை முறிக்காதிருந்தேன். மங்கி மங்கி எரிந்த போது அழைக்காதிருந்தேன், எரிந்த நாணலான வாழ்வை முறிக்காதிருந்தேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம் உம் வார்த்தையாலே வலுவாது காத்து கொண்டீரேன். வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம் உம் வார்த்தையாலே வலுவாது காத்து கொண்டீரேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்த நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உம் அதிசயங்களை நான் எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், அதிசயங்களை நான் எடுத்து சொல்லுவேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். பாவச்சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, மார்போடு அணைத்து என்னை காத்து கொண்டீரே. பாவச்சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, மார்போடு அணைத்து என்னை காத்து கொண்டீரே. இத்தனை நன்மைகள் எனக்கு செய்து நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்த நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி போகிறேன், சீயோனில் சேர்த்திடவே வேகமாகுவேன். சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி போகிறேன், சீயோனில் சேர்த்திடவே வேகம் மாறுமே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்த நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். நல்ல மேய்ப்பன் மந்தைக்குள்ளே என்னை சேர்த்தீரே, உன் ஜீவ வார்த்தை கொண்டு என்னை போஷிக்கின்றீரே. நல்ல மேய்ப்பன் மந்தைக்குள்ளே என்னை சேர்த்தீரே, உன் ஜீவ வார்த்தை கொண்டு என்னை போஷிக்கின்றீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி கோடா கோடி நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி கோடா கோடி நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்த நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்த நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்த நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி கோடா கோடி நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி கோடா கோடி நன்றி ராஜா, உமக்கு 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 நன்றி நன்றி கோடா கோடி நன்றி ராஜா. Hallelujah. Amen. Blessed be the name of the Lord. கர்த்தரை பாசாந்து சோத்திர பெரியமானே, அதுக்குள்ளே கை கொடுத்து முடிச்சிட்டீங்களா? 5 நிமிஷத்துல கை கொடுத்து முடிச்சிட்டீங்க. எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? So quick everything is over. ஆளு விட்டா ஓடி போறான்றீங்களா? ஓடி போற நாட்கள் வருது மேல. Oh, blessed be the name of the Lord. ஆமென். விருப்பப்படுறீங்களா? இங்கே இருக்கிறவங்க மாத்திரம் கை தூக்காதீங்க. நான் அங்கேயே இருக்க போறேன், கை தூக்காதீங்க. நான் சீக்கிரமா போறவங்க மாத்திரம் கை தூக்க பார்க்கலாம். Glory, glory, glory. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, காத்துக்கொள்வாராக. சமாதானத்தின் தேவன் தன்னுடைய பிரகாசமான தன்னுடைய முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வாராக. உங்களோடு தேவன் இருப்பாராக, உங்களை வழிநடத்துவாராக, உங்களை காப்பாராக, உங்களை உயர்த்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுப்போமா? Praise be to God. Glory to God. Blessed be the name of the Lord. Amen. 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 Praise the Lord. Oh, blessed be the name of the Lord. எவ்வளவு நேரம் வேணாலும் ஆண்டவருக்கு கை தட்டலாம் இல்லையா? Glory, 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 glory. God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. And we really thank Pastor Clive Thomas for giving this wonderful, inspiring message to stir up our souls, stir up our faith. Amen. உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது நான் நினைக்கிறேன் பெரியமானே. Glory to God. கர்த்தரை பாசாந்து ஸ்தோத்திரம் உண்டாதாக. And today we have a special visitor with us, a pastor from Kunur, Pastor Stephen. I'll ask him to pray the last prayer. கடைசியான ஜெபத்தை அவர் ஜெபித்து முடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Amen. Let's all close our eyes. கிருபைகள் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேளைக்காயுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இதாண்டவரே, இப்படியான ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு தகப்பனே எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காயுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு விலையேற பெற்ற செய்தியை உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு அனுப்பி கர்த்தாவே எங்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்தினதற்காயுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ஆவி கர்த்தாவே எம்மாவூர் சீஷர்களின் அனுபவத்தை எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்ததற்காயுமே ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்ன ஒரு காரியத்தை நாங்கள் உணர்ந்தோம் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நாட்கள் வருகிறதா இருக்கிறது. ஆமோஸ் 8:11 படி கர்த்தாவே, இதோ தேசத்தில் பஞ்சம் வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. ஜனங்களோ கிழக்கிலிருந்து மேற்கும், மேற்கிலிருந்து வடக்கும் வார்த்தைக்கு தேடி அலைகிற நாட்களுக்கு முன்பாகவே எங்களுக்கோ எங்கள் கண்களுக்கு முன்பாக ஓ கர்த்தாவே, நாங்கள் கூடுகிற இடத்திலே கர்த்தாவே இப்படியான ஒரு வார்த்தையை அனுப்பி எங்களை போஷிக்கிற தேவனே, பஞ்சத்திற்கு முன்பாக எங்களை திருப்திப்படுத்துகிற தேவனே, எங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பிரசங்கித்ததான ஊழியக்காரனை ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாய் அவருடைய சபையை மேம்படுத்துவீராக. அவருடைய ஊழியங்களை வர்ஷிக்க பண்ணுவீராக. கர்த்தாவே, கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையில் நாங்கள் தியானித்து எங்கள் இருதயத்தில் நிறுத்தி கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற ராஜாக்களை வெட்ட கர்த்தர் உதவி செய்வீராக. ஓ கர்த்தாவே, அவருடைய கழுத்தின் மேல் நாங்கள் கால்களை வைத்து எங்களுடைய ஜெயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக.
எங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிமைகளை நீர் எடுத்துக்கொள்வீராக. ஓ கர்த்தாவே தேவனே, எங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.